சுவாமி சரணம் ஐயப்பா. அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் அட பாத நமஸ்காரங்கள். நம்ம இப்ப வழிபட்டு இருக்கக்கூடிய புனிதமான சபரிமலையானது ஒரு காலத்துல புத்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு இடமாகும். அதாவது புத்த துறவிகள் சொல்லுவாங்கல்ல, அவங்களோட இடமாகும். நம்ம வழிபட்டு இருக்கக்கூடிய பகவான் ஐயப்பனே ஒரு புத்தர் அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. பக்தர்கள் மத்தியிலுமே இந்த கேள்வி வெகு விமர்சையாக கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஐயப்பா, இதை பல மலை கடந்த குருசாமிகிட்ட போய் இது புத்தர் கோயிலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாருன்னா, சிரிச்சுக்கிட்டே வேலையை பாருங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவங்க முன்வைக்கக்கூடிய சில கூற்றுகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கூற்றுகளை நம்ம கேட்டோம்னா நமக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. ஒரு வேலை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் பக்தர்கள் மத்தியில உருவாக ஆரம்பிச்சிருது. இப்ப என்ன, இந்த கேள்வி ரொம்ப நாளாவே பக்தர்கள் நம்ம சபரிமலை சிவர்கள் சேனல்ல கேட்டுட்டே இருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருந்தோம். ஆனா ஒரு சாமி பாத்தீங்கன்னா ரொம்பவே டீப்பா இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, இதுல அப்படி அந்த விஷயம் இருக்கு, இந்த விஷயம் இருக்கு, எந்தெந்த கூட்டெல்லாம் சொல்றாங்க, இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்றது மாதிரி கேட்கும் பொழுது அந்த சாமி என்னன்னா ஐயப்பன் வழிபாட்டுல ரொம்ப தீவிரமான ஒரு சாமி. பல மலை கடந்த சுவாமி தான். அவங்க இது சார்ந்து, அவங்க ஒரு ஸ்டூடெண்டாவும் இருக்கிறதுனால இது சார்ந்து நிறைய படிக்கும் பொழுது ஒரு வேலை இப்படி இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரியான அச்சம் வர ஆரம்பிக்கி, இதன் காரணமாக தூக்கம் கெட்டு நிறைய மனக்குமுறலுக்கு உள்ளானாங்க. சாமியை ஒரு பீரியட்ல காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு. அப்புறமா இது இறங்கி நம்ம உள்ள நிறைய ரிசர்ச் பண்ணும்போதுதான் நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புலப்பட ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான கூற்றுக்கெல்லாம் முன் வைக்கிறாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை எல்லார் மத்தியில உருவாக்குது அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அந்த கூற்றுகள் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். சொல்லும் போது கண்டிப்பா உங்களுக்கு என்ன தோண ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு வேலை அப்படி இருந்திருக்கும்னு உங்க மனசுக்கே தோண ஆரம்பிக்கும். ஏன்னா அவ்வளவு ஒற்றுமைகள் நம்ம இப்ப வழிபட்டிருக்க முறைக்கும் புத்தர்கள் அவங்க வழிபட்டிருக்கக்கூடிய முறைக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அந்த ஒற்றுமைகளை தான் தொடர்புபடுத்தி அவங்க நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. சரிங்களா? அதை ஒன் பை ஒன்னா என்னன்றதை சொல்றேன். அதே மாதிரி இந்த வீடியோ பதிவானது நம்ம ஒரே நாள்ல யோசிச்சு ஒரே நாள்ல சிந்திச்ச விஷயங்கள் கிடையாது. அந்த சுவாமி என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டு நியர்லி ஒரு 3 months பிஃபோர் அந்த கேள்வி கேட்டாத ரொம்ப டீட்டெயிலா இந்த கேள்வியை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடில இருந்து இது சார்ந்து நம்ம நிறைய நோட்ஸ் எடுத்துட்டு நிறைய இது சார்ந்தும் ஒரு வழியில நம்ம ரிசர்ச் பண்ணிட்டுதான் இருக்கும். அப்ப இந்த ஒட்டுமொத்த ஆராய்ச்சியின் வெளிப்பாடு தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ அப்ப இந்த வீடியோ பதிவு முழுமையா பாக்குறது மூலமா உங்களுக்கு முதல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அந்த தெய்வத்தோட ஒரு வரலாறு தெரியல, தாத்பரியம் தெரியலன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, எந்த விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. சரிங்களா? ஸோ அப்ப கண்டிப்பான முறையில ஒவ்வொரு ஐயப்ப பக்தரும் இந்த வீடியோ பதிவை முழுமையா பார்க்கணும், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் இதை பரப்பணும். அப்படி பரப்பினா மட்டும்தான் அடுத்த தலைமுறையை வளமான தலைமுறையை உருவாக்க முடியும். ஏன்னா நம்ம வரலாறு என்னன்னு நமக்கு தெரியலைன்னா இது என்ன ஏதுன்னே தெரியாத சிலர் அவங்களோட திணிப்புகளை உள்ள திணிச்சு நம்மளோட வரலாறை முழுமையா அழிச்சிருவாங்க. இது காலத்தால் நிறைய நடந்திருக்கு. இனி ஒரு காலத்துல இது நடக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு, ஒரு ஆராய்ச்சி வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு. சரிங்களா? ஸோ நம்ம முதல்ல அவங்க என்னென்ன கூற்றுகள், அதாவது புத்த மறுமலர்ச்சி கழகங்கள் என்னென்ன கூற்றுகளை முன்வைக்கிறாங்க அப்படின்றத பத்தி பார்த்தாலும் ஒரு 10 கருத்துக்கள், ஒரு 10 கூற்றுகள் தான் ரொம்ப ரிப்பீட்டடா அவங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? அந்த 10 கூற்றுமொழி என்னென்னு பார்த்துடலாம். முதல் விஷயம், பகவான் ஐயப்பன் ஒரு தவயோகி. சரிங்களா? அதே மாதிரி புத்தரும் ஒரு தவயோகி. இது ஒரு ஒற்றுமையா அவங்க குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஸோ 2வது கூற்று அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விரத முறை. நம்ம சபரிமலையில ஐயப்பனை போய் பார்க்கறதுக்கு நம்ம 48 நாட்கள் புனிதமான விரத முறை இருக்கும் பாத்தீங்களா? இந்த 48 நாட்கள் விரதத்தோட இந்த தாத்பரியமும் புத்தர் சமயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்க புத்த துறவிகளோட வாழ்க்கை முறையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப எங்கிட்ட இருந்தா இது பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான கூற்று அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ தென் 3வது விஷயம், நம்மளோட சரண கோஷம். நம்ம சரண கோஷங்கள் இருக்கு பாத்தீங்களா, 108 சரண கோஷம் ஆகட்டும், 1008, 10,008 சரண கோஷம் வரைக்கும் இருக்கு. நம்ம சரண கோஷத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் குருவே சரணமையப்பான்னு சொல்றோம் பாத்தீங்களா? இந்த மாதிரியான மந்திரங்கள் புத்த துறவிகள் அவங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவங்க குறிப்பிட்டு ஒரு 3 மந்திரங்களை சொல்றாங்க. என்னன்னா, புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இந்த 3 மந்திரத்தை அவங்க குறிப்பிட்டு, அப்ப எங்களோட மந்திரங்கள்லயும் இந்த சரணம்ன்ற வார்த்தை வருது, நீங்களும் இதே மாதிரி சரண கோஷத்தை ஃபாலோ பண்றீங்க, அந்த ஒரு காரணத்தினாலையும் புத்த மதத்திலிருந்து தான் இந்த விஷயங்கள் உருவாயிருக்கு அப்படின்றத அவங்க முன்வைக்கிறாங்க. அவங்களோட 4வது கூற்று வாபர் சுவாமி வழிபாடு. அதாவது எங்களோட புத்த மதத்தை பொறுத்தளவு உள்ள கோட்பாடு என்னன்னா, ஜாதி மத பேதம் அப்படின்ற விஷயம் கிடையாது, யார் வேணா புத்த மதத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான கோட்பாடுகளை நாங்க தீவிரமா கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோவில்ல ஐயப்பனை பாக்குறதுக்கு முன்னாடியே வாபர் சுவாமி வழிபாடு உண்டு.
அதாவது இஸ்லாமிய மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாவர் பள்ளிக்கு போய் நம்ம அவரை வழிபட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பேட்டை சாஸ்தா கோயில்ல இருந்து கிராதா சாஸ்தா கோயிலுக்கு பேட்டை துள்ள ஆரம்பிப்போம். பகவானை வழிபடுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வழிபாட கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்ப இதுவுமே எங்களோட மதத்திலிருந்து தான் உருவாயிருக்கு அப்படின்ற கூற்றை அவங்க முன்வைக்கிறாங்க. தென் 5வது விஷயம், கோவிலோட கட்டமைப்பு. சபரிமலை கோவிலோட கட்டமைப்பு ரொம்ப எளிமையான கட்டமைப்பா தான் இருக்கும். நான் அதே மாதிரி எந்த புத்த கோவில் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களோட கோவில் கட்டமைப்புமே எளிமையான கட்டமைப்பா தான் இருக்குது. ஸோ இது ஒரு காரணம் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. ஸோ 6வது, சாஸ்தா அப்படின்ற பெயர். நம்ம பகவான் ஐயப்பனை எப்படி அழைப்போம், நம்ம மகாதர்ம சாஸ்தான் அழைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி புத்தருக்கும் சாஸ்தா அப்படின்ற பெயர் உண்டு. இந்த சாஸ்தா அப்படின்ற பெயரே புத்த மதத்திலிருந்து தான் பின்பற்றி உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க அதனாலதான் புத்த மதத்திலிருந்து கன்வெர்ட் ஆன ஒரு கோவில் அப்படின்றதுனாலதான் பகவான் ஐயப்பனே ஒரு புத்தர் அப்படின்றதுனாலதான் நீங்க அவரையுமே சாஸ்தான்னு குறிப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கூற்றை முன்வைக்கிறாங்க. 7வது கூற்று, மகிஷிவாதம். அதாவது நம்ம ஐயனோட வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மகிஷி அப்படின்ற ஒரு அரைக்கி அழைக்கிறதுக்காக தான் பகவான் பிறந்தாரு. ஆனா என்ன பண்ணல, அந்த மகிஷின்ற அழைக்கிய அவங்க முழுமையா அழிக்கல. மகிஷின்ற அரைக்கிட்ட உள்ள தீய குணங்களை மட்டும்தான் அழிச்சாரு. அழிச்சவுமே அவங்க என்ன மாறிட்டாங்க, லீலாவதி தாயாரா அவங்க மாறிட்டாங்க. ஸோ லீலாவதி தாயாருக்கு முக்தி கொடுத்து பகவானுக்கு பக்கத்திலேயே மஞ்சள் மாதா தாயாரா இன்னும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தன்மை, அதாவது எதிரியா இருந்தாலும் அவங்களை தண்டிக்காம மன்னிக்கிற அந்த தன்மை, கருணை, அன்பு, முக்தி, இது எல்லாமே புத்த மதத்தோட அடிப்படை கோட்பாடு. அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த ஒரு விஷயம் இப்படி ஒரு வரலாறா தெரிஞ்சு திரும்ப உங்களுக்கு புகுத்தப்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த நெட்டாத அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான கூற்று என்னன்னா, கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு, அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கேரளா முழுவதும் புத்த மதம், பௌத்த மதம் தான் அதிக அளவு எல்லாராலும் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மதமா இருந்துச்சு. 8ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு என்ன பண்ணாங்கன்னா, ஹிந்துயிசம் அப்படின்ற, அதாவது ஹிந்து மதம் அப்படின்ற ஒரு மதத்தை உருவாக்குனாங்க. உருவாக்கும் பொழுது ஹிந்து மதம் எப்படி உருவானதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சைவம், வைணவம் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு கிளைகளா பிரிஞ்சு கிடந்த எல்லா மதங்களையும் ஒண்ணு சேர்த்து சனாதனம் அப்படின்ற ஒரு தர்மத்தை உருவாக்குறாங்க. இந்த சனாதன தர்மத்தை தான் ஹிந்து மதம் அப்படின்ற ஒரு பேர்ல அழைச்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான நிகழ்வு 8ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில் நிகழும் போது என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க பண்றதுல ஒரு பெரிய தப்ப என்ன குறிப்பிடுறாங்கன்னா, புத்தர் விஷ்ணுவோட அவதாரம், விஷ்ணுவோட 9வது அவதாரம் அப்படின்னு நிறைய கோவில்களை குறிப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பிடுறது மட்டும் இல்ல, நிறைய புத்த கோவில்கள் ஹிந்து கோவில்களாக மாற்றப்பட்டது. அவங்களோட பாரம்பரியத்தை நிறைய மாத்தி, அதாவது புத்தரை என்ன செஞ்சுட்டாங்க, விஷ்ணுவோட 9வது அவதாரம் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணா கூட, இப்ப கூட நீங்க இன்டர்நெட்ல விஷ்ணு பரமாத்மாவோட 10 அவதாரம் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 9வது அவதாரமா புத்தர் தான் குறிப்பிடுவாங்க. சரிங்களா? சோ அப்ப இது அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கூற்றாகவும் திகழுது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய 9வது கூற்று என்னன்னா, புத்த துறவிகள் மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமா நிறைய இடங்கள்ல அவங்க துறவு வாழ்க்கையில இருந்தாங்க. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம் தானே சபரிமலையும். சோ அதனாலையும் அது எங்களோட புனிதமான திருத்தலம், எங்களோட புத்தர் கோவில் தான் அது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. தென் 10வது கூற்று, இது இன்னும் ரொம்ப ஒரு சிவியரான ஒரு கூற்று. சரிங்களா? அதாவது 10வது கூற்று என்ன அப்படின்னா, பரம புத்தர், டம்ப சாங்கிய புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தர் வழிபாடு இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த புத்தர் எப்படி அமர்ந்திருக்காருன்னா, பகவான் ஐயப்பன் அமர்ந்தது போல அமர்ந்திருந்து எல்லாருக்கும் ஆசி வழங்குற மாதிரியான தோற்றத்துலதான் இப்பவும் அவங்கள வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ பரம புத்தரும் பாத்தீங்கன்னா நம்மளோட பகவான் ஐயப்பன மாதிரியே அமர்வு நிலை இருக்கு. ஸோ யோக பட்டம் தரித்து கட்டி அமர்ந்திருக்கிறார். இதை ஒரு முக்கியமான ஒரு காரணமா சொல்றாங்க. ஸோ நீங்க பாருங்க, பரம புத்தரும் ஐயப்பனும் ஒரே மாதிரி இருக்காங்களா? ஸோ அப்ப நீங்க வழிபட்டு இருக்கிறது யார, ஐயப்பனை கிடையாது, பரம புத்தரை தான் நீங்க வழிபடுறீங்க அப்படின்ற மாதிரியான கூற்றுகளை முன்வைக்கிறாங்க. ஸோ அப்ப இந்த 10 கூற்றுகள், இந்த 10 கூற்றுல தான் 1ஓ 2ஓ சுவாமிமார்களுக்கு தெரிய உங்க மனசுல குழப்பம் உருவாக ஆரம்பிக்குது. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அப்ப அடிப்படையான விஷயத்திலிருந்து, சாஸ்தா அப்படின்ற பெயர்ல இருந்து ஆரம்பிச்சு விரத முறைகளாகட்டும், நம்மளோட வாவர்சாமி வழிபாடாகட்டும், நம்மளோட புராண கதையாகட்டும், இப்ப நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், கேரளால 8ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில் நிகழ்ந்த விஷயமா இருக்கட்டும், பகவானோட அமர்வு முறையா இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துக்குமே அவங்க இந்த கூற்றுகளை முன்வைக்கும் பொழுது நிறைய சந்தேகங்கள் பக்தர் மத்தியில் எழுது. சரிங்களா? சோ அப்ப இந்த சந்தேகம் அனைத்திற்கும் ஒரு தெளிவு பார்க்க போறோம். இந்த கூற்று ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்து உங்களுக்கு ஒரு தெளிவான நாலேஜ் கொடுக்க போறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. சரிங்களா? இப்ப சோ இதுக்கப்புறம் என்ன இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்னா, முதல்ல புத்தரோட வாழ்க்கை வரலாறு என்னன்றது தெரியும். புத்தர்னா யாரு, அவர் என்ன பண்ணாருன்ற விஷயத்த ரொம்ப சிம்பிள் அண்ட்
ஷார்ட் அண்ட் சிம்பிளா சொல்லிடுறேன். அது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு. உங்களுக்கு புரியன்றதுக்காக அடிப்படையான விஷயங்களை சொல்றேன். நல்லா கவனிச்சு அதை கேளுங்க. இப்ப நல்லா கவனிச்சு கேட்டா மட்டும்தான் என்ன புரிய வரும், உங்களுக்கு இது போன்ற குழப்பங்கள்ல இருந்து வெளியில தெளிவு கிடைக்கும். சரிங்களா? நல்லதே. இப்ப புத்தரோட வரலாறுல ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே முக்கியம். எல்லாத்தையும் தெளிவா கவனிங்க பகவானே. சரியா? சரி, நல்லது கவனி. முதல்ல புத்தரோட வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய நேபாளத்துல கிமு 563, அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டுல நேபாளத்தை ஆண்டுட்டு இருந்த மன்னருக்கு இளவரசனாக பிறந்தவர் தான் நம்மளோட புத்தர். அது புத்தர் அப்படின்றது அவர் துறவு வாழ்க்கைக்கு வந்த பிறகு உண்டான பெயர். அவரோட இயற்பெயர் என்னன்னா கௌதம சித்தார்த்தர். சரிங்களா? ஸோ கௌதமா அப்படின்றது அவங்களோட வாரிசுப்படி குடும்ப பேர்னு சொல்லுவாங்களா, அந்த குடும்ப பேர் தான் கௌதமா அப்படின்றது. சித்தார்த்தர் அப்படின்றதான் அவரோட இயற்பெயர். சரிங்களா? பிறந்து 7 நாள்லயே தன்னோட தாயார் தவறிடுறாங்க. ஸோ அப்ப சித்தியோட அரவணைப்புல தான் முழுவதுமா நம்மளோட சித்தார்த்தர் வந்து வளர்றாரு. இவர் வளரும் பொழுது இவரோட ஜாதகத்தை கணிச்சு ஜோசியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய துறவியா வருவார், இல்ல மிகப்பெரிய அரசனா வருவார். ஒரு 3 விஷயங்களை சொல்லி இந்த 3 விஷயங்கள் அவரோட வாழ்க்கையில நடக்கல அப்படின்னா அவர் மிகப்பெரிய அரசனா வருவாரு, இல்லைன்னா மிகப்பெரிய துறவியா மாறிடுவாரு இந்த 3 விஷயங்கள் நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அவங்க அப்பாவுக்கு என்ன மைண்ட் செட்னா, பையனை வெளியில விட்டா தானே அந்த 3 விஷயம் நடக்கும். அந்த 3 விஷயம்ன்றது அப்புறமா சொல்றேன். ஸோ பையனை வெளியில விட்டா தானே அந்த 3 விஷயம் நடக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அவனை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கலாம். அப்ப அந்த 3 விஷயங்கள் அவன் வாழ்க்கையில கிராஸே ஆகாத மாதிரி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதனோட வெளிப்பாடு என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே நம்மளோட சித்தார்த்தரை மிகப்பெரிய அரண்மனையிலே வச்சு வளர்க்குறாங்க. அவங்களுக்கு வருமானம் என்னன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு. அதாவது அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க பார்த்து வளர்றது எல்லாமே பணம், அதிகாரம், புகழ், இது மட்டும்தான். ஸோ இவருக்கு வேலை செய்யறதுக்கு பணிப்பெண்கள்ல இருந்து எல்லாமே இருக்கிறாங்க. அவருக்கு சின்ன வயசுல எல்லாமே கிடைச்சிருது. ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்றாரு. ரொம்ப சந்தோஷமா வாழ்றாரு. சரிங்களா? 16 வயதிலேயே அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அவரோட மனைவியோட பேர் யசோதரா. சரிங்களா? சரி, ரொம்ப சீக்கிரமாவே அவருக்கு ஒரு பையனும் பிறக்கிறாரு, ராகுலன் அவரோட பையனோட பேரு. ஸோ அப்ப இப்படியே நாட்கள் கழித்து கிட்டத்தட்ட 29 வருஷமா வெளியில என்ன நடக்குன்ற வெளி உலகமே தெரியாம இருக்கிறாரு. 29 வயசுல ஒரு பேச்சு வர ஆரம்பிக்குது. அவனோட தந்தை அரசர், நீ தான் பட்டத்து இளவரசர், அப்ப நீ ஃபர்தரா இந்த அரசாட்சி ஏத்துக்கிட்டு நல்ல அரசாட்சி புரியணும் அப்படிங்க அவருக்கு தோணுது. நம்ம அரசர் அப்ப என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றப்பதான் வெளியில இது மாதிரிலாம் மக்கள் இருக்காங்கன்னு கதையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இப்படி ஒரு உலகம் இருக்கா, எனக்கு அது தெரியலையே, நான் போய் வெளியில போய் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி தந்தைகிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. ஸோ 29 வருஷமா இப்படிதானே வளர்ந்துருக்கிறான், அவன் அதே மைண்ட் செட்ல தான் இருப்பான். ஸோ துறவு வாழ்க்கை அப்படின்ற ஒரு இதுக்குள்ள போக மாட்டான் அப்படின்ற மனநிலையோட அவங்க அப்பாவும் சம்மதம் தெரிவிக்கிறாங்க. ஸோ அவர் அப்பதான் முதல்ல வெளியில போறாரு. வெளியில போகும்போது அந்த 3 விஷயம் நடக்குது. ஸோ ஜோதிடர் சொன்ன அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னா, வெளியில போகும்போது முதல்ல அவர் ஒரு முதியவரை பார்க்கிறாரு. முதியவரை பார்க்கும்போது, அதுவும் வறுமையில உள்ள ஒரு முதியவரை பார்க்கறாரு. முதியவரை பார்க்கும் பொழுது என்ன புரியுதுன்னா, நம்ம அங்க அவ்வளவு செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருக்கோம், வெளியில இருக்கக்கூடிய மக்கள் இப்படி வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இளமை அப்படின்றது நிரந்தரம் இல்லை அப்படின்ற விஷயம் அவருக்கு மைண்ட்ல தோணுது. ஸோ அப்படியே அவரோட பயணத்தை தொடர்றாரு. தொடரும் போது அடுத்ததா அவர் ஒரு நோயாளியை பார்க்கிறாரு. நோயாளியை பார்க்கும் பொழுதுதான் அப்ப அந்த உடல் அப்படின்றது நிரந்தரம் கிடையாது. ஏன்னா வயது முதிர்ந்தா நம்ம வயது முதிர்ச்சி அடைஞ்சிரு, உடல் அழிய போகுது. ஏன்னா அதே மாதிரி நோய் வந்தாலும் என்ன பண்ணும், எந்த வயசா இருந்தாலும் உடலுக்கு அழிவு உண்டு அப்படின்ற இந்த நிலையாமை, உடலும் நிலையில்லை, நம்மளோட இளமையும் நிலையில்லை அப்படின்ற விஷயம் புரியுது. மூணாவதா அவரோட பயணத்தை தொடரும் பொழுது மூணாவதா இறந்த உடலை பார்க்கிறாரு. ஸோ இறந்த உடலுக்கு இறுதி சடங்குலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப வாழ்க்கையில எதுதான் நிரந்தரம், உடல் நிரந்தரம் இல்லை, இளமை நிரந்தரம் இல்லை, இந்த உடல் கண்டிப்பா எப்பனாலும் பிரிஞ்சு போக போகுது, சுத்தி இருக்கவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பிறப்போட நோக்கம் என்ன அப்படின்ற கேள்வி அவருக்குள்ள எழ ஆரம்பிக்குது. ஸோ இந்த விஷயத்தை தான் ஜோதிடருமே கணிச்சு சொல்லியிருப்பாரு. இந்த 3 விஷயம் ஒரு சேர அவர் பார்த்தாருன்னா அவர் துறவியா மாறிடுவாருன்னு. ஸோ அப்ப அவருக்குள்ள ஒரு ஸ்பார்க் வருது. திரும்ப அரண்மனைக்கு வர்றாரு. இதே விஷயத்தை திங்க் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவருக்கு இது கேள்விக்கு விட தெரியவே இல்லை. அப்ப இந்த பிறப்போட நோக்கம் என்ன, எதுக்காக பிறந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவருக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இந்த வாழ்க்கை எதுவுமே நமக்கு தேவையில்லை, நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிட்டையோ குழந்தைகிட்டையோ தன்னோட தந்தையிட்ட எந்த விதமான தகவலும் தெரிவிக்காம தன்னோட 29வது வயதுல வீட்டை விட்டு அவர் வெளியில போறாரு. இரவோடு இரவாக வீட்டை விட்டு வெளியில போயிடுறாரு. ஸோ வீட்டை விட்டு வெளியில போனவர் என்ன பண்றாருன்னா, நிறைய துறவிகளை சந்திக்கிறாரு. நீங்க ஏன் துறவரக்கில ஈடுபடுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இறைவனை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கும் தெரியணும், என்னோட பிறப்போட நோக்கம் என்னன்றது எனக்கு தெரியணும். பர்பஸ் ஆஃப் த பர்த்தே தெரியாம நான் இருந்தேன்னா நான் வாழ்ந்து எதை சாதிக்க போறேன் அப்படின்ற மாதிரியான எண்ணம் வருது. ஸோ அப்போ அவங்களோட சேர்த்துக்கிட்டு இவருக்கும் அந்த பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி துற வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற அடிப்படை கட்டமைப்புகளை சொல்றாங்க. ஸோ உள்நோக்கிய நிறைய யோகாசன கலைகளை கற்றுக் கொடுக்குறாங்க.
உள்நோக்கிய பயணமா தனக்குள்ள தேட சொல்றாங்க. தியானத்துல தனக்குள்ள தேட சொல்றாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா உணவை அறவே தவிர்க்க சொல்றாங்க. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா உணவை குறைச்சிக்கிட்டே வர்றாரு. ஒரு 6 வருஷம் இந்த பயிற்சி பண்றாரு ஐயப்பா. சரிங்களா? இந்த 6 வருஷத்துல எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உணவை குறைச்சிட்டு கடைசி ஒரு நாளைக்கு ஒரு பருக்கை மட்டும்தான் உட்கொள்றாரு. ஒரு பருக்கை மட்டும் உட்கொண்டு அவங்க சொன்ன விஷயத்தைப்படி உடம்புக்குள்ள அவரு தியானத்துல தேடுறாரு. நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குன்ற விஷயங்களை கவனிக்கிறாரு. இறைவன் நமக்குள்ளதான் இருக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர் எங்க இருக்கிறாருன்றதை தேடுறாரு. இறைவனை தேடி உங்களுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிறதா ஞானம். அந்த ஞானத்தின்பால் தான் உங்களால பிறப்பா இருக்க முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அவர் உள்ள தேடிட்டே இருக்கிறாரு. சோ தினமும் ஒரு பருக்க மட்டும் தான் சாப்பிட்றதுனால 24 ஹவர்ஸும் பயிற்சி பண்றாரு. தினமும் ஒரு பருக்க மட்டும் தான் உணவை உட்கொள்றதுனால உடல் ரொம்ப அவருக்கு சோர்வடையாத உணர்றாரு. கிட்டத்தட்ட 6 வருஷமா கடுமையான பயிற்சி பண்றாரு. சோ இவர் பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு சீடர்களா ஒரு 5 பேர் ஜாயின் பண்றாங்க. சரிங்களா? ஏன்னா எப்படினாலும் இவர் ஞானத்தை அடைஞ்சிருவாரு, இவர் நமக்கு ஃபர்தரா நம்மளை வழி நடத்துவார் அப்படின்ற ஒரு மனநிலை ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணி சீடர்களா இருக்கிறாங்க. ஒரு 6 வருஷம் 35 வயசுல அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா ஃபர்தரா உடம்பு ரொம்ப நோக ஆரம்பிச்சிருச்சு. உடம்பு சோர்வடைறதுனால மனசோர்வு ஏற்படுது. இந்த மனசோர்வு என்னோட இலக்கை நோக்கி போக விட மாட்டேங்குது அப்படின்ற விஷயத்த உணர்ந்தாரு. அப்ப அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா நம்ம உணவு உட்கொள்ளலான்ற முடிவு எடுக்கிறாரு. உணவு உட்கொள்றதுன்னா 3 வேளையும் ராஜபோக உணவுலாம் கிடையாது, அரிசி கஞ்சி குடிக்கலாம் டெய்லி காலையில அப்படின்ற விஷயத்த அவரு உள்ள கொண்டு வர்றாரு. சோ முதல்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அரிசி கஞ்சி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் உணவு உட்கொள்ள ஆரம்பிக்கவுமே அவரோட இருந்த அந்த 5 சீடர்களும் இல்ல இவர் இப்பவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, இவர் நம்மள அந்த ஞானத்தின்பால் கொண்டு போக மாட்டாரு. 5 சீடர்களும் விளையிடுறாங்க. இவர் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு உள்நோக்கிய பயணம் உள்ள போயிட்டு தான் இருக்கு. ஆனா அவரோட உடல் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. சரிங்களா? சோ அப்போ உணவு உட்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. உணவு உட்கொண்டுகிட்டே, அதாவது ஒருவேளை அந்த அரிசி கஞ்சி குடிச்சிட்டு தொடர்ந்து பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவரு 49 நாள் பயிற்சி பண்ணாரு. 49வது நாள் ஞானம் பெறுகிறார். தனக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்ந்து சித்து வேலைகள் செய்யக்கூடிய ஒரு சித்தரா அவர் மாறுறாரு. சரிங்களா? தனக்குள்ள இருக்கிற இறைவனை உணர இன்னும் அவர் டீப்பா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க இந்த வாழ்க்கை ஏன் இருக்கு, இந்த பிறப்பு ஏன் இருக்கு, நம்ம பிறப்போட நோக்கம் என்ன, எல்லாமே அவருக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது 6 வருஷம் பண்ண அந்த கடும் தவம் அவருக்கு பலனளிக்கலன்னு நினைச்சு அவர் சில மாற்றங்களை உள்ள கொண்டு வந்து என்ன பண்றாரு, உணவு உட்கொள்றது, தென் அவர் ஃபாலோ பண்ணிருந்த அந்த விரத முறைகள், அதாவது அந்த பயிற்சி முறைகள்லயுமே சில மாற்றத்தை உருவாக்குனதுக்கு அப்புறமா 49 நாள்ல அவர் ஞானம் பெற்றார். சோ இதுக்கப்புறமா அவர் என்னன்னா, சரி என்ன இருந்தாலும் நம்ம பண்ணிட்டு வந்தது தப்பு. ஏன்னா மனைவிட்டையோ குழந்தைகிட்டையோ தன்னோட தந்தையிட்ட எந்த தகவலும் சொல்லாம ஒரு நாட்டோட அரசன் இரவோடு இரவா போயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழுக்கு ஏற்பட்டிருக்கும். சோ நம்ம போகலான்னு சொல்லி மறுபடியும் அவர் அரண்மனைக்கே போறாரு. ஆனா அவங்க யாரும் அப்ப ஏத்துக்கிற மனநிலை இல்லை. ஏன்னா 6 வருஷமும் எங்க போனாருன்னே தெரியாம யாரை பத்தி எந்த கவலையும் இல்லாம போயிட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால அவரை ஃபர்தரா ஏத்துக்கல. அப்ப அவர் அதை நினைச்சு அவர் ஒன்றும் கலங்காம நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, இப்ப அவருக்கு 35 வயசு. அதுக்கப்புறம் ஒரு 45 வருஷமா உலகத்தோட பல மூலைகள்ல போய் அவர் தெரிஞ்ச அவர் உணர்ந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் முதல்ல என்ன இது ஒரு மதமா கொண்டு போகல. ஏன்னா அப்ப அவரோட காலத்துல வர்ண முறை பாகுபாடு அப்படின்னு ஒரு பாகுபாடு இருந்துச்சு. இப்ப பிராமணர், சத்திரர், வைசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி வர்ண பாகுபாடு, இப்ப இருக்க கம்யூனிட்டி கேஸ்ட் கிடையாது, ஜாதி கிடையாது, வர்ண பாகுபாடு அப்படின்னு ஒரு பாகுபாடு முறை இருந்துச்சு. பிராமணர்கள்லாம் இதை கத்துக்கலாம், சத்திரியர்கள்லாம் இதை கத்துக்கூடாதுன்னு சில பாகுபாடுகள் இருந்துச்சு. சோ அப்ப எல்லாருக்குள்ளயுமே அவங்க பிறப்பால உயர்வு தாழ்வு கருதக்கூடிய ஒரு நிலை இருந்த அந்த நேரத்துல இவர் போய் மக்களுக்கு போதனைகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? போதனைகள் கொடுக்கும்போது எப்படி முதல்ல ஏத்துப்பாங்க, அப்படித்தானே? முதல்ல ஏத்துக்கல. சோ அப்ப அவர் என்ன பண்றாருன்னா தன்னோட சித்து வேலைகளை அந்த இடத்துல காட்டினதா கூறப்படுது. என்ன சித்து காட்டினாருன்னா பூத சித்தி அப்படின்னு ஒரு பண்பு இருக்கு அஷ்டமா சித்திகள்ல. சரிங்களா? இந்த பூத சித்தியில என்ன பண்ண முடியும்னா தன்னோட உடலை எந்த பூதமா வேணா மாத்த முடியும். பஞ்சபூதத்துல எதுவா வேணாலும் அவங்களால மாற முடியும். உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது, அப்படித்தானே? உடம்பை பிரித்து எந்த பூதமமாகவும் மாற முடியும். சோ அதனால அவங்க என்ன பண்றாரு, தன்னோட உடலை கிட்டத்தட்ட 8 பனைமர அடிக்கு உயரத்திற்கு வளர்ந்து எல்லாருக்கும் நிக்கிறாரு, வளர்ந்து காட்டுறாரு. சோ வளர்ந்து காட்டிட்டு மறுபடியும் சாதாரண நிலைக்கு வராரு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அவரு ஞானம் பெற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ஒருக்கு அவர் செஞ்சு காட்டினதுக்கு அப்புறமாவே அவரோட சீடர்கள் வந்துட்டாங்க. நிறைய மக்கள் அவர்கிட்ட அவர் சொல்ல வர விஷயத்த கேட்கறதுக்கு தயாராகிறாங்க. இந்த செய்தி உலகெங்கும் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. இப்படி ஒருத்தர் ஞானம் பெற்ற ஒருத்தர் நம்ம எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நமக்கு சொல்லிக் கொடுக்க வராரு. ஏன்னா துறவிகள் பொதுவா அந்த காலத்துல இருந்து எந்த துறவி என்ன செய்ய மாட்டாங்கன்னா யாரையுமே கட்டாயப்படுத்தி இல்ல யாருக்கும் ஒருத்தருக்கு போதனை கொடுக்கணுமே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட சீடரா ஜாயின் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணா மட்டும்தான் சீடரும் தானா தான் வருவாங்க.
சொன்னா அதெல்லாம் பண்ணா மட்டும்தான் தன்னை சீடரை ஏத்துக்கிட்டு அவங்களோட துறவற வாழ்க்கையை எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம கத்துக் கொடுப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலையிலான இவர் என்ன செய்யறாருன்னா, மக்கள் எல்லாமே ஞானம் பெறணும்னு சொல்லிட்டு நிறைய போதனைகளை ஓப்பனான நிறைய இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது போதனைகள் எப்படிப்பட்ட போதனைனா, அவர் வாழ்க்கையில அவர் என்ன உணர்ந்தாரு, அவர் எப்படி ஞானம் பெற்றார், அப்ப ஞானம் பெறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்றாரு. சரிங்களா? சோ அவர் சொன்ன விஷயத்துல ஒரு 4 உயரிய உண்மைகள் தான் இப்ப வரைக்கும் புத்த மதத்தோட அடிப்படை கோட்பாடாவே இருக்கு. சரிங்களா? 4 உயரிய உண்மைகள் என்னன்னா, மனித வாழ்க்கையானது துன்பம் நிறைந்த வாழ்க்கை தான். யாராவது ஒருத்தங்க பணக்காரன் சந்தோஷமா வாழ்றான், அதிகாரம் படைச்சவங்க சந்தோஷமா வாழ்றான், அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க சந்தோஷமா வாழ்றாங்கன்னு சொன்னா உண்மை கிடையாது. மனித வாழ்க்கை துன்பம் நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இளவரசரா இருந்தவர் துற வாழ்க்கை பூண்டு ஃபைனலா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்றாரு. சரிங்களா? 4 உண்மைகளை முதல் உண்மை தான், மனித வாழ்க்கை துன்பம் நிறைந்தது. சரிங்களா? 2வது விஷயம், இந்த துன்பத்திற்கு காரணம் என்று தெரிவிக்கிறாரு. இந்த துன்பத்திற்கு காரணம் மனிதர்களோட ஆசையும் தன்னலமும் தான் காரணம். எப்பவுமே தான் எனக்கு என்ன வேணும், எனக்கு இது ஆசை அது ஆசை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 10 வயசுல உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், 20 வயசுல ஒரு ஆசை, 30 வயசுல ஒரு ஆசைன்னு சொல்லி வயது ஏற ஏற ஆசை மாறுமே தவிர ஆசை மட்டும் உங்களை விட்டு போகவே போகாது. அப்ப தன்னலமும் ஆசையும் மட்டும்தான் நீங்க படுற எல்லா துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. சோ 3வது உண்மை என்னன்னா, இந்த துன்பத்திலிருந்து எல்லாராலும் வெளியில வர முடியுமானா கண்டிப்பா எல்லாராலும் வெளியில வர முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, வர்ண பாகுபாடு இருந்துச்சு. இந்த வர்ண பாகுபாடின் அடிப்படையில சில பேராலதான் முக்தி நிலைக்கே போக முடியும்னு அவங்களுக்கு மட்டும் தான் அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, எல்லாராலையும் இந்த துன்பத்திலிருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்றாரு. சரிங்களா? 4வது உண்மை, அப்படி வெளியில வர்றதுக்கு 8 பாதைகள் இருக்கு. இந்த 8 பாதையை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளாலையும் ஞானத்தை அடைய முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இந்த 8 பாதைகள் தான் புத்தரோட சக்கரமா குறிப்பிடுவாங்க. 8 சுழற்சி சக்கரமா அதை போட்டிருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த 8 பாதைகளையும் ரொம்ப சிம்பிளான பாதை. புத்த மதத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்றதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா, இந்த மதமானது ரொம்ப சிம்பிளா எளிய சாமானியரும் புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடிப்படையில வேற எந்த விதமான ஒரு ஏற்றத்தாலும் இல்லாத ஒரு மதமா இந்த மதம் இருந்துச்சு. அதாவது முதல்ல அவர் உருவாக்கும் பொழுது இது மதம் அப்படின்னு சொல்லல, அவரோட போதனையாவும் அவரோட கருத்தாவும் தான் சொன்னாங்க. சரிங்களா? அதான் இந்த விஷயத்துல குறிப்பிட்டிருக்கிறேன். சரிங்களா? சரி, நல்லது. புத்தர் கூறிய அந்த 8 பாதை என்னன்றதையே நான் சிம்பிளா சொல்லிடுறேன். இப்ப அது ரொம்பவே சிம்பிளானதான் உண்மையிலேயே. அது எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவும் இருந்துச்சு. சரிங்களா? அவர் கூறிய அந்த 8 பாதை, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, புத்தம் அப்படின்றது அவரோட காலத்துல அது மதம் கிடையாது, அவரோட எண்ணம், அவர் பெற்ற ஞானத்தின் வெளிப்பாடா அவர் சொன்ன அறிவுரைகள் தான் இந்த விஷயங்கள். சரிங்களா? அவர் சொன்ன 4வது விஷயம் 8 பாதை என்ன அப்படின்னா, முதல்ல நல்ல கருத்துக்களை உள்வாங்குங்க, நல்ல கருத்துக்களை மட்டும் கேளுங்க அப்படின்றாரு. தென் 2வது, நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உங்க மனசுல உருவாகணும். நல்ல கருத்து மட்டும் இருந்துச்சுன்னா நல்ல எண்ணம் மட்டும்தான் வரும். சரிங்களா? சோ அந்த நல்ல எண்ணம் நல்ல பேச்சாக வெளிப்படணும். சரிங்களா? யார்கிட்ட பேசினாலும் நல்லதை மட்டும் பேசுங்க, கெட்ட விஷயங்களை பேசாதீங்க. 4வது, நல்ல பேச்சு நன்னடத்தை உங்களுக்கு நல்ல செயலை உருவாக்கும். சரிங்களா? நல்ல செயல்களை மட்டும் செய்யுங்க, யார் என்ன சொன்னாலும் கெட்ட செயல்களை எப்போதுமே செய்யாதீங்க. 5வது, உங்களோட வாழ்வாதாரம், வாழ்க்கை முறை, நல்ல வாழ்க்கை முறையை பின்பற்றுங்க. நல்ல வாழ்க்கை முறையான என்ன அர்த்தம்னா, எப்பவுமே உங்களுக்கு லாபம் தரும் அப்படின்றதுக்காக தவறான செயல்களை செய்யாதீங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கை, நீங்க செய்யற செயல், அதாவது நீங்க செய்யக்கூடிய வேலை இருக்குல்ல, அந்த வேலை கூட மத்தவங்களுக்கு உதவுற மாதிரி இருக்கணும் அப்படின்றத நல்ல வாழ்க்கை முறை. சரிங்களா? 6வதா அவர் சொன்ன பாதை என்னன்னா, நல்ல முயற்சி. ஸோ ஒரு வேலை செய்யறீங்க, உங்களோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, அந்த எண்ணத்தை நோக்கி தானே போவீங்க. நீங்க ஃபியூச்சர், உங்களோட எதிர்காலத்தை நீங்க தீர்மானிச்சு அதை நோக்கி போறதுக்கும் நல்ல முயற்சிகள் எடுங்க. தவறான வழியில தவறான முயற்சிகள் எடுத்து அதை அடையணும்னு நினைக்காதீங்க. தென் நல்ல சித்தம். நல்ல சித்தம்னா என்னன்னா, உங்களோட உடல், மனம், உணர்வுகள், இது எல்லா இதுலயுமே ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். உடலுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா ஏன் தேவைன்றது புரியணும். மனத்தையுமே விழிப்புணர்வோட வச்சுக்கோங்க, உங்களோட உணர்வுகளையுமே விழிப்புணர்வோட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் நல்ல சித்தம். தென் 8வது, நல்ல தியானம். தியானம்ன்றது கடவுளை எப்பவும் வெளியில தேடாதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிறாரு கடவுள், உங்களுக்குள்ள நீங்க தேட ஆரம்பிங்க. மேபி உங்களோட கருத்துப்படி நீங்க ஏதோ ஒரு உருவ வழிபாடு பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த வெளியில இறைவனை இதுதான் இறைவன் சொல்லிட்டு இறைவனோட பேசி இறைவன் எதுவுமே கேட்காம உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை உணருங்க. அதுதான் ஞானம். இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களால ஞானம் அடைய முடியும்
அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த போதனைகள் தான் அவங்களோட அடிப்படையான கோட்பாடுகள். ஸோ இந்த கோட்பாடுகளை தான் அவர் உலகம் முழுவதுமா பரப்புனார். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கா? இதுக்கு நீங்க எப்படி வேணா இருக்கலாம், ஆனா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி இந்த உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும்னு சொல்லி 4 வகை வேதங்களாக 4 வகை உண்மைகளை அவங்க அடிப்படை கோட்பாடுகளா சொல்றாரு. சரிங்களா? சொன்னவர் கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலமாக இந்த போதனைகளை அனைவருக்கும் போதிக்கிறாரு. ஒரு பீரியட்ல அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டதாக அவரோட இறுதி நாள்ல கூறப்படுது. அதாவது காளான் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க, அது ஒரு விஷ காளானா இருந்திருக்கு. அதை உணவா உட்கொண்டதுனால, அது தெரிஞ்சுதான் அவர் உணவா உட்கொண்டாரு அப்படின்னு கூறப்படுது. உணவா உட்கொண்டதுனால இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இந்த உடலை விட்டு நான் பிரிஞ்சு போக போறேன், இறைவன் கிட்ட சரணாகதி அடைய போறேன், உங்களோட இறுதி கேள்விகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புத்தரோட இறுதி போதனைகள்ல கூட அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, கடவுளை வெளியில தேடாதீங்க, யாரே ஒருத்தர் உருவ வழிபாடு பண்ணாதீங்க, யாரே ஒருத்தரை இவர் தான் கடவுள் நீங்க நினைச்சு உருவ வழிபாடு பண்ணாதீங்க, கடவுளை வெளியில தேடாதீங்க, உங்களுக்குள்ள தேடினா மட்டும்தான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த இறுதி போதனைகளை குறிப்பிட்டிருக்காரு. இறுதி போதனைகள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இது முக்கியமான விஷயம்னால இதை மட்டும் சொல்றேன். சரிங்களா? அப்ப அவர் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நேரத்துல அவரோட உடலை விட்டு அவரோட உயிர் பிரிஞ்சு போகுது. அந்த உடலை என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வழக்கப்படி தீ மூட்டுறாங்க. சரிங்களா? அதாவது உடலை எரிக்கிறாங்க. எரிச்சு அவரோட அஸ்தின்னு சொல்லுவாங்கல்ல, அவரோட எலும்பு, சாம்பல், இது எல்லாத்தையுமே 8 பிரிவுகளா பிரிச்சு 8 அரச குடும்பத்திற்கு கொடுக்குறாங்க. அவங்களோட வழக்கப்படி கொடுக்குறாங்க. அதை என்ன பண்றாங்க அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா 8 ஸ்தூபிகளை உருவாக்குறாங்க. ஸ்தூபிகள் அப்படின்னா என்னன்னா, புத்த மதத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்தூபி அப்படின்றது இப்ப வரைக்குமே அவங்களோட மதம் சார்ந்து ஒரு புனிதமான இடம். புத்தர் இன்னும் அங்கிருந்து அவங்களுக்கு அருளாசி வழங்குறதா அவங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஸோ 8 முதல்ல அசோகர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் 8 ஸ்தூபிகள் இருந்துச்சு. அதன் பிறகு அசோகர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 8 ஸ்தூபிகள் இருக்கக்கூடிய அவரோட சாம்பல், உடல், அவர் பயன்படுத்திய பொருட்களை கைப்பற்றி 84,000 ஸ்தூபிகளை உருவாக்குறாங்க. ஸ்தூபிகள் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். புத்தர் அவர் பயன்படுத்திய பொருளா இருக்கலாம், இல்ல அவரோட சாம்பலா இருக்கலாம், இல்ல அவரோட எலும்பா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு அமைக்கப்பட்ட புனிதமான இடங்கள், அதை பாதுகாக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட புனிதமான இடங்கள் தான் 84,000 ஸ்தூபிகள். ஸோ அசோகர் காலத்துல என்ன ஆரம்பிச்சிச்சு, புத்த மதம் வெகுவாக பரவ ஆரம்பிச்சது. அது எப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில. சரிங்களா? ஸோ அப்ப புத்த மதம் அப்படின்ற மதம் எப்போ உருவாச்சு, புத்தர் அவரோட வாழ்க்கை இவ்வளவுதான். சரிங்களா? அவர் அப்ப மதம்னு ஒண்ணு உருவாக்கல, தான் ஃபாலோ பண்றத மதமா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லல, இறை வழிபாடு பண்ணுங்க, என்னையே கடவுளா கும்பிடுங்கன்னு சொல்ல. அவர் எப்பவுமே தன்னை கடவுள்னோ தான் கடவுளோட தூதர்னோ அவர் குறிப்பிடவே இல்லை. சரிங்களா? அப்ப இந்த விஷயங்களை எப்ப நடக்குது அப்படின்னா, புத்தர் மறைவுக்கு அப்புறமா ஒரு 600 வருஷம் கழிச்சு கிபி 1ஆம் நூற்றாண்டுல தான் புத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு மதமா உருவாக்கப்படுது. புத்தர் அப்படின்ற பேர் காரணம் தெரிஞ்சுக்கங்க. புத்தர்னா என்னன்னா ஞானம் அடைந்தவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ அப்ப அவரு கௌதம சித்தார்த்தாவா இருக்கிறவரு புத்தரா மாறாரு. ஞானம் அடைஞ்ச பிறகு அவர் எல்லாருமே புத்தர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்காங்க. ஞானம் பெற்றவர் அப்படின்ற பொருளை கூப்பிட ஆரம்பிக்காங்க. 600 வருஷம் கழிச்சு தான் அவரோட சீடர்கள் அவர்கிட்ட இருந்து கத்திருப்பாங்க. அவங்க சீடர்கள் வழி வழியா அவங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லி தென் அப்புறமா இந்த கல்ச்சர் உருவாகுது. ஏன்னா அவரோட காலத்துல எந்த விதமான கல்வெட்டுகளோ இல்லைன்னா எந்த விதமான நூல்களோ கிடையாது. அவர் சொன்ன குறிப்புகள் அப்படியே டைரக்டா எழுதுனவங்க. வழி வழியா ஒரு சந்ததி இன்னொரு சந்ததிக்கு சொன்ன விஷயங்கள் தான் மாறி 600 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க, புத்த மதம்ன்ற உருவாக்குறாங்க, புத்த கோவில்கள் கட்டுறாங்க, புத்த விகாரங்கள், கல்வெட்டுகள் எல்லாமே கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதி தான் நடக்குது. அசோகரோட எழுச்சி, புத்த மதங்களோட புத்த துறவிகளோட மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல நிறைய வயலன்ஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அரசர் என்ன ஃபாலோ பண்றாரோ அதான் மக்கள் ஃபாலோ பண்ணும். அரசர் புத்த மதத்திற்கு மாறிட்டாரு, மக்கள் மாறல, என்ன பண்றாங்க, கட்டாயப்படுத்தி அவங்கள மதம் மாற்றம் செய்யறது, நிறைய கொலைகளும் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ புத்த மதத்தை பத்தி இப்ப வரைக்கும் உள்ள புத்தகங்கள்ல இவ்வளவுதான் இருக்கு. சரிங்களா? அதை கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இன்னும் ஒவ்வொரு விஷயத்தையும் டீப்பா போகணும்னா இன்னும் ரொம்ப பெரிய லென்த்தியான வீடியோ ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்ப நம்மளோட விஷயத்துக்குள்ள வரலாம். அந்த 10 கூற்றுகள்ல அவங்க கூடியிருக்க விஷயத்தை பத்தி இனிமே பேசலாம். அப்ப புத்த மதம், புத்தர்னா யாரு, அந்த மதம் எப்படி உருவாச்சு அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. ஸோ அப்போ ஒன் பை ஒன்னா வரலாம். சரிங்களா? ஸோ முதல் கூற்று என்ன சொல்றாங்க, ஐயப்பன் தவயோகி. சரிங்களா? அதே மாதிரி புத்தரும் தவயோகி. அப்ப 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஐயப்பன் மட்டும் தவயோகி கிடையாது. ஐயப்பனோட அப்பா இருக்காருல சிவபெருமான், அவர் ஆதியோகி. அவருமே தவம் பண்ண ஸ்டேஜ்ல தான் நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. அவர் தான் என்ன பண்ணுவாங்க, ஆதியோகின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரும் தவயோகி. சரி, விஷ்ணு பரமாத்மா எடுத்துக்கலாம். விஷ்ணு பரமாத்மா இரணியகசிபுவை அழிச்சிட்டு, நரசிம்மர் அவதாரத்துல இரணியகசிபுவை அழிச்சிட்டு என்ன பண்றாரு, தவயோகியாக யோக பட்டம் கட்டி அமர்ந்து தவயோகியாக தன்னோட
அடுத்தடுத்த ஸ்டேஜ், அதாவது வாழ்க்கையை கழிக்கிறார் அப்படின்றதான் அதோட பொருள். சரிங்களா? தவயோகியாக மாறுகிறார் விஷ்ணு பரமாத்மா. அப்ப சிவபெருமானும் தவயோகி தான், விஷ்ணு பரமாத்மாவும் தவயோகி தான். நம்மளோட பார்வதி அன்னையை எடுத்துக்கலாம். பார்வதி அன்னை இருக்காங்கல்ல, மேற்கு தொடர்ச்சி மலையில தேவதானம் அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலையை சேர்ந்த இடத்துல பாத்தீங்கன்னா தவம் பெற்ற நாயகி அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அன்னை எப்படி தவம் இருக்கிறாங்க? சாதாரணமா உட்கார்ந்துலாம் தவம் இருக்கல. ஒரு கும்பத்து மேல ஒரு தேங்காய்க்கு மேல ஒரு குண்டூசி, அந்த குண்டூசி மேல ஒரு கால் கட்டை விரலை மட்டும் ஊனி இரு கைகளை கூப்பி தவம் இருக்கிறாங்க பார்வதி அன்னை. அந்த இடத்தோட பேரே தவம் பெற்ற நாயகி ஆலயம். காலத்தால் ரொம்ப முற்பட்டது. அப்ப தவம் பெற்ற நாயகியாக பார்வதி அன்னையும் என்ன எப்படி இருக்காங்க? தவயோகியா தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹிந்து மதத்துல ஃபாலோ பண்ணக்கூடிய பெருவாரியான கடவுளோட உள்ளார்ந்து நம்ம போய் பார்த்தோம்னா எல்லாருமே தவயோகியா தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இது மட்டும் ஒரு ஒற்றுமை, இதனால இவர் புத்திரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றது தவறு. சரிங்களா? அப்ப நான் அந்த கதையிலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், புத்தர் அவரோட துறவு வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய துறவிகள் இருந்தாங்க. அப்பவே ஒரு கல்ச்சர் இருந்திருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புலப்பட்டிருக்கும். அப்படிதானே? அப்ப அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க டைரக்டா, சிவபெருமானும் புத்தர் தான், விஷ்ணு பரமாத்மாவும் புத்தர் தான், பார்வதி தேவியும் புத்தர் தான் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஐயப்பன் கோயில அவங்க உரிமை கொண்டான்னு நினைக்கிறதுனால அந்த கூற்று சொல்றாங்க. இப்ப முதல் கூற்று தவறு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ரெண்டாவது கூற்று 48 நாட்கள் முழுமையான மண்டல விரதம். ஏன்னா புத்தர் 49வது நாள் அவர் ஞானம் பெற்றார். நம்மளுமே பாத்தீங்கன்னா மண்டல விரதம் 48 நாட்கள். இது ஒரு பொதுவான விஷயம். அதாவது 48 நாள் ஒரு செயலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன செயல் செய்றீங்களோ அது உங்களுக்கு கைகூடும் அப்படின்றதான் இறைவாக்கு. அதாவது மண்டலம்னாலே 48 தான். இந்த விஷயம் புத்த மதத்துல மட்டும் கிடையாது. பொதுவாகவே நம்ம ஒரு மருந்து, ஒரு நோய் எனக்கு அதுக்கு மருந்து எடுத்துக்கிட்டாலுமே சித்த மருத்துவத்துல 1 மண்டல காலம் இந்த மருந்து எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. பத்திய உணவு உட்கொண்டாலுமே 1 மண்டல காலம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளோட கல்ச்சரே என்னது? 48 தான். சரிங்களா? அப்ப நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் அவருக்கு நடந்திருக்கு. நம்மளோட புத்தருக்கு 49வது நாள்ல ஞானம் கிடைச்சதுக்கான ஒரு காரணமாகவும் இது இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த விரதத்தோட சாராம்சத்தை பார்த்தோம்னா ஐம்புலன் அடக்கம். அப்ப மற்ற களவுகள்லாம் ஐம்புலன் அடக்கம் வேண்டான்னு சொல்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் நிறைய பழமையான கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா சேர மன்னர்கள் காலத்தில் கட்டின சிவாலயங்களாகட்டும், விஷ்ணு ஆலயங்களாகட்டும், அன்னை ஆலயங்களாகட்டும் எல்லா இடத்துலயுமே என்ன வச்சிருப்பாங்க? ஆமைய ஒரு சிம்பலா வச்சிருப்பாங்க. அதோட அர்த்தம் என்ன சொல்றாங்க? ஐம்புலனை அடக்கி இருக்கணும் அப்படின்றதுதான் அதோட அர்த்தமா குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அப்ப நம்ம விரத முறைகளோட மற்ற சாராம்சம் 8 வகையான எண்ணங்களோட அடக்கம். காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம், தப்பம், அகங்காரம் அப்படின்ற 8 வகையான எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுமே நம்ம ஹிந்து கல்ச்சர்ல வெகுவாக கூறப்பட்டிருக்க ஒரு விஷயம்தான். நீங்க இறைவனுக்கு ஆகாத தீட்டுன்ற மாதிரி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுங்க, இல்ல ஏதாவது பழங்கால புத்தகத்தை எடுத்து படிங்க, அதிலேயே குறிப்பிட்டிருப்பாங்க. இறைவனுக்கு ஆகாத தீட்டுல காம தீட்டு, குரோத தீட்டு, மோக தீட்டு, மத தீட்டு, மாச்சரிய தீட்டுன்னு சொல்லிட்டு 5 வகையான தீட்டு இறைவனுக்கு ஆகாதுன்னு சொல்லி எல்லா கடவுளுக்கும் சிமிலரா சொல்லுவாங்க. சோ அப்ப இது ஒரு வாழ்க்கை முறை. சரிங்களா? நீங்க 48 நாட்கள் மட்டும் அந்த விரதத்தை இருக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற அந்த விரத சூட்சமங்கள்லாம் என்னது? இயற்கையாகவே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வாழ்க்கை முறை. இப்ப நம்ம கோயிலுக்கு எதுக்கு போறோம்? இறைவா எனக்கு அதை கூட இதை கூட கேட்கறதுக்காக போறோம். நம்ம முன்னோர்கள் அதுக்காக போகல. அதுக்காக கட்டப்பட்ட இடங்கள் கோவில்கள் அல்ல. கோவில்கள் எதுக்காக? அந்த புனிதமான இடத்துக்கு போகும்போது மனுஷனா நம்ம மாறி போகணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட இடங்கள் தான். நீங்க ஒவ்வொரு கோவிலோட உள்ளார்ந்த அர்த்தத்தை நீங்க உள்வாங்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். இப்ப இறைவனுக்கான தீட்டே உங்களோட ஐம்புலன்களை அடக்கிதான் கோவிலுக்குள்ள வரணும், 8 வகையான எண்ணங்களை விட்டுட்டு தான் கோவிலுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட கோட்பாடே இருக்கு. அப்ப இது அடிப்படை கோட்பாடு தானே தவிர புத்த மதத்திற்கு மட்டும் சொந்தமான ஒரு கோட்பாடு கிடையாது. நான் திரும்ப இந்த விஷயத்துல சொல்ற விஷயம் என்னன்னா, புத்தர் எதை ஏத்துக்கிட்டாரு, எந்த மாதிரியான துறவரத்தை இருந்தாரு அப்படின்னா ஆல்ரெடி இருந்த ஒரு கல்ச்சர், எக்ஸிஸ்டிங் கல்ச்சர்ல இருந்துதான் அவர் அவரோட பயணத்தை ஆரம்பிச்சாரு. அப்ப அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் மற்றவங்களுக்கு போதிச்சிருக்கிறாரு. சோ அப்ப இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு கல்ச்சர், அது அங்க இருந்து வரல, இங்க இருந்து அங்க போயிருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். சோ 3வது விஷயம் சரண கோஷம். உங்ககிட்ட 108 சரணம் இருக்கு, 1008 சரணம், 1008 சரணம்லாம் இருக்குல்ல. இதே மாதிரிதான் எங்க கிட்ட இந்த மந்திரங்கள்ல சரணம்ன்ற வார்த்தை வருது அப்படின்றது. சரணம் அப்படின்றது வடமொழி சொல். சரிங்களா? தமிழ் மொழியே கிடையாது. இந்த சரணம்ன்ற வார்த்தை புழக்கத்துல இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இருந்துச்சு. பகவத்கீதையில கூட கிருஷ்ணா சரணம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் இடம்பெறுது. இன்னும் பின்னோக்கி போனோம்னா நிறைய வடமொழி நூல்கள்ல சரணம் அப்படின்ற வார்த்தையை உங்களால வெகு விமர்சையாக பார்க்க முடியும். சரணம்ன்ற வார்த்தையோட உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? இறைவனே நான் உங்ககிட்ட சரண் அடைகிறேன். சரண் மீன்ஸ் என்னன்னா சரணாகதி அடைதல்.
நான் என்ன உங்களோட இணைச்சிக்கிறேன், நான் உங்களோட பாதத்தை சரணடைய விரும்புறேன், சரண் புகுறேன். இந்த மாதிரியான ஒரு மீனிங்ல தான் வருது. சரிங்களா? அப்ப புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, புத்தரோட கொள்கைகளை, அவரோட புகலிடமா விளங்கக்கூடிய கொள்கைகளை நான் முழுமையா கடைபிடிக்கிறேன் அப்படின்றதான் அந்த வார்த்தையோட அர்த்தம். அப்ப அர்த்தத்துக்காக தான் சேர்க்கப்பட்ட வார்த்தை தான் சரணமே தவிர, இங்கேயும் சரணம் இருக்கு இங்கேயும் சரணம் இருக்கு அப்ப அதை உணச்சிடலாமான்னு கேட்டீங்கன்னா அது தப்பு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பகவத்கீதையில கிருஷ்ணா சரணம் அப்படின்ற வார்த்தைகள் இருக்கு. இன்னும் பின்னோக்கி போனீங்கன்னா நிறைய நூல்களில் கூட அந்த சரணம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இன்னும் இது இன்னும் கொஞ்சம் லாஜிக்கா சொல்லணும்னா உங்கபடி, அதாவது சரணம்ன்ற வார்த்தை வந்ததுனால அது எங்கிட்ட இருந்தா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம வெறும் சரணம் மட்டும் சொல்ல மாட்டோம். பேசிக்கானது என்னது? ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் குருவே சரணமையப்பா அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை முன்னாடி சொல்றோம். அப்படி சொன்னதுனால முருகப்பெருமானும் நம்மளோட பகவான் ஐயப்பனும் ஒண்ணுன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரிதான் அந்த கம்பேரிசன் இருக்கு. ஸோ அப்ப இந்த கம்பேரிசனும் என்னது? முற்றிலும் தவறு. அடிப்படையா நம்ம பயன்படுத்தின வார்த்தைகளை, அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணோம், சரணம்ன்ற விஷயத்தை உருவாக்கியிருக்கோம். ரெண்டுக்கும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அந்த சரணம்ன்ற வார்த்தை வந்ததுனால கம்பேர் பண்ணலாமான்னு கேட்டா முற்றிலுமா அது தவறு. ஸோ 4வது விஷயம் வாபர் சுவாமி வழிபாடு. ஸோ வாபர் சுவாமி வழிபாடு பகவான் ஐயப்பனோட ஒரு கல்ச்சர்ல சேர்ந்த ஒரு வழிபாடா இருக்கு. அந்த ஒரு காரணம், ஜாதி மத பேதம் இல்லாத ஒரு கடவுளாக தான் உங்க பகவானை வணங்குறீங்க. எங்களோட புத்தருமே அதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான் அது. ஆக்சுவலா நம்ம முன்னாடி இந்த ஸ்டோரியிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ வர்ண பிரிப்பு முறை இருந்துச்சு, அதை எதிர்த்து எல்லாரும் சமந்தான்னு நிரூபிச்சதுதான் புத்தர். ஸோ அப்ப எந்த கோவில்கள்லாம் இஸ்லாமியர்கள் அனுமதி கிடையாது, இஸ்லாம மதத்தை ஃபாலோ பண்றவங்களோ கிறிஸ்டின் மதத்தை ஃபாலோ பண்றாங்களோ எந்தெந்த கோயில்களுக்குலாம் அனுமதி கிடையாதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்களேன். ரொம்ப ரேரா தான் உங்களுக்கு அந்த அக்கரன்ஸை பார்க்க முடியும். அந்த ரேர் அக்கரன்ஸுமே அறியாமையினால மட்டும்தான் இருக்கும். அப்ப பொதுவாகவே ஒரு மதம் இன்னொரு மதத்தை ஏத்துக்குது. சரிங்களா? ஸோ அப்ப இறைவனோட தன்மை நம்ம யாராவது சொல்ல முடியுமா? சிவபெருமான் இஸ்லாம மதத்தை ஃபாலோ பண்றவங்களை ஏத்துக்க மாட்டாரு, கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ண மாட்டவங்களே ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்ல முடியுமா? ஸோ அப்ப பொதுவாக எல்லா கடவுளுக்குள்ள தன்மையும் பார்க்கும் பொழுது மதம் அப்படின்றது நீங்க வாழும் வாழ்க்கை முறைதானே தவிர அது உங்களோட கேரக்டர் ஆயிராது. கடவுள் என்ன சொல்றாங்க? உன் கேரக்டரை மாத்து, உனக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களை மாத்து, 8 வகையான எண்ணங்களை அழிச்சிட்டு நீ உள்ளவாதான் சொல்றாரே தவிர மனிதம் அதுதான் சிறந்தது, மனிதத்தன்மை தான் சிறந்தது, நீ மனிதனா மாறி உள்ளவா, உன் 5 அடக்கி உள்ளவா, 8 வகையான எண்ணத்தை அடக்கி உள்ளவான்னு தான் சொல்றாங்களே தவிர இந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க வரலாம், இதை வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த கடவுளுக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன்லாம் கிடையாது. சரிங்களா? அப்ப இதுவுமே ஒரு பொதுவான ஒரு பண்பு தான். இதை நம்ம பொதுப்படையா பார்த்தோம்னா அப்படித்தான் நம்ம எடுத்துக்க முடியும். இது ஒரு பொதுவான ஒரு பண்பு, இறைவனுக்கே உண்டான ஒரு தாத்பரியம், இறைவனுக்கே உண்டான ஒரு சாராம்சம் இதுதான். இறைவனை பொறுத்தளவு எல்லாம் அவரோட குழந்தைங்க. அவர் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த வகையான மதத்தை ஃபாலோ பண்றவரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இறைவன் பொதுவானவர் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் வரலாறு ரீதியா இருக்கு. சரிங்களா? அப்ப இதுவுமே ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம் கிடையாது. 5வது விஷயம் அவங்க சொல்ற கூற்று என்ன அப்படின்னா, நம்மளோட சபரிமலை சன்னதி ரொம்ப எளிமையான கட்டமைப்புல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கால அளவு ஒப்பிடலாம். சரிங்களா? அதாவது புத்த மதம் தோன்றி புத்தரோட காலத்துல இருந்து கணக்கிட்டாலுமே புத்த மதம் தோன்றி 2500 வருஷம் ஆச்சு. சரிங்களா? ஆனா நம்ம சபரிமலை ஐயனோட வழிபாடு எப்பயில இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 வருடங்கள் பழமையான ஒரு வழிபாடு. ஏன்னா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கு சரண கோஷம் தான் அதுக்கான உதாரணமே. கலியுக வரதன்னு பகவான நம்ம சொல்றோம். இப்ப கலியுகம் ஆரம்பிச்சு 5000 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. அப்ப கலியுகத்தோட துவக்கத்துலதான் அரக்கர்கள் அரக்கியர்கள் இருந்திருக்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அப்ப இருந்த மகிழ்ச்சின்ற அரக்கியை அழிக்கிறதுக்கு பிறந்தவதான் நம்மளோட பகவான் ஐயப்பன். அப்ப குறைஞ்சபட்சம் 5000 வருஷமாவது பழமையான ஒரு பாரம்பரியம் தான் நம்மளோட பாரம்பரியம். சரிங்களா? ஸோ பகவான் முதல்ல அவர் இருக்கக்கூடிய அந்த இடம் சபரிமலை அடர்ந்த வனப்பகுதி, பல விலங்குகள் நடமாடிய ஒரு முக்கியமான இடம். சரிங்களா? ஸோ அந்த இடத்த முன்னாடி எப்படி அழைச்சாங்கன்னா சாத்தன் காவு அப்படின்னு அழைச்சாங்க. காவுன்னு அழைக்கப்படக்கூடிய கோவில்கள்லாம் எந்த விதமான பூஜையும் இருக்காது. ரொம்ப ரேரா தான் கோவிலை திறப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. குறைஞ்சது 1 வருஷத்துக்கு ஒருக்காவோ இல்ல 2-3 வருஷத்துக்கு ஒருக்காவோ தான் திறக்கப்படக்கூடிய ஒரு ஆலயமாக இருந்துச்சு. அப்ப பகவான் யாரா இருந்திருக்காரு? ஒரு வன தெய்வமா தான் வழிபடப்பட்டிருக்காரு. சரிங்களா? சோ அப்ப ஒரு வன தெய்வ வழிபாட்டில இருந்து மாறி வந்த ஒரு திருசன்னதி. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 1904 வரைக்கும் மலை அரையர்கள் தான் கோவில்ல பூஜை பண்ணாங்க. சரிங்களா? அப்ப மலைவாழ் பகுதி மக்களோட குலதெய்வமா இருந்த ஒருத்தர் அப்படின்றதுனால ஒரு பெரிய கட்டமைப்பு கோவில்ல இல்லை. காலத்தின் பிற்பட்டு ஏற்பட்ட கட்டமைப்புன்றதுனாலதான் எளிமையான கட்டமைப்பா இருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும், நீங்க சதுரகிரி இருந்தா தெரிஞ்சிருக்கும். வெள்ளையங்கிரி மலை, நம்ம சதுரகிரி, தவம் பெற்ற நாயகி ஆலயம், இது எல்லாமே உங்களுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு. இவங்களும் எல்லாருமே
வனக்காவல் தெய்வங்கள். சோ வனத்துல இருந்த மக்களால பூஜிக்கப்பட்ட தெய்வங்கள். அப்ப அவங்க வனத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலும் துறவிகளாகவும் சித்தர்களாகவும் தான் இருப்பாங்க. அவங்க என்ன எளிமையை தான் விரும்புவாங்க. இது அடிப்படை கட்டமைப்பு. அப்ப சதுரகிரி போய் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அங்கேயும் எளிமையான கட்டமைப்பு தான் இருக்கு, ஆடம்பரமான கட்டமைப்பே கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா தான் இப்ப இருந்திருக்கும். சோ இப்போ தவம் பெற்ற நாயகி ஆலயத்தை இப்ப போய் பார்த்தா கூட ஒரு அடிப்படையா ஒரு அதாவது கான்கிரீட் போட்ட ஒரு கட்டமைப்பு கூட கிடையாது. சரிங்களா? சோ அப்ப ரொம்ப எளிமையா தான் அந்த கோயில்கள் இருக்கும். இதுக்கான காரணம் அவங்க எல்லாம் மலை தெய்வங்கள், மலைவாழ் மக்கள் பின்பற்றிய ஒரு பாரம்பரியம். அது போக துறவற வாழ்க்கையில் ஈடுபட்ட துறவிகளும் சித்தர்களும் ரிஷிகளும் யோகிகளும் வணங்கின ஒரு தெய்வம். அதனால இறைவனுக்கு அவங்க ஆடம்பரமா எதுவுமே பண்ணல. இதுக்கு உதாரணமா நிறைய விஷயம் இருக்கு. அப்ப எளிமையா இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் சபரிமலை சன்னதி, அதோட கட்டமைப்பு எளிமையா இருக்கின்ற காரணத்துக்காக மட்டும் புத்தர் ஆலயம் தான் இது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ 6வது விஷயம் சாஸ்தா அப்படின்ற பேர். ஸோ சாஸ்தா அப்படின்ற பேர் பார்த்தீங்கன்னா வரலாறு ரீதியாவே நிறைய புத்தகங்கள்ல நம்மளோட ஐயனார் குறிக்கிறதுக்கு சாஸ்தா அப்படின்னு குறிப்பிடுறாங்க, ஐயப்பனை குறிப்பிடுறதுக்கு குறிப்பிடுறாங்க, புத்தரை குறிக்கிறதுக்குமே சாஸ்தான்ற பேரை பயன்படுத்துறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல நீங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் ஐயப்பா. அதாவது புத்த மதம், புத்தர் உபதேசிச்ச உபதேசங்களே எப்படி இருந்துச்சு, மக்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும்படியா இருந்துச்சு. சரிங்களா? புத்தர் சொன்ன அறிவுரைகள்லாம் ஏன் அவ்வளவு செழித்தோங்குச்சு அப்படின்னா, அப்ப வர்ண பிரிப்பு முறைகள் உண்டு, பிராமணர்கள் நிறைய விஷயத்த கத்துக்கலாம், ஆனா சத்தியர்கள் கத்துக்க முடியாது அப்படின்னு நிறைய பாகுபாடு இருந்துச்சு பாத்தீங்களா? சோ அதனால பெரும்பாலும் அது எல்லாமே வடமொழியில தான் இருந்துச்சு. எளிமையான மக்கள் எளிதா புரிஞ்சிக்கக்கூடிய அளவுல அப்ப இருந்த புத்தகங்களோ அப்ப இருந்த எந்த நடைமுறையும் இல்லை. ஆனா புத்தர் எப்படி போதனைகள் கொடுத்தாருன்னா, மக்கள் பேசுகின்ற எளிய மொழியில அவங்களுக்கான போதனைகளை கொடுத்தாரு. சரிங்களா? சோ இப்படி எளிய மொழியில அவங்களுக்கு போதனைகள் கொடுத்ததுனாலதான் புத்த மதமா ஒரு 600 வருஷம் கழிச்சு கன்வெர்ட் ஆகும்போது அவங்க சீடர்கள் அதே தான் ஃபாலோ பண்றாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அந்த நாட்டோட மொழியை கத்துக்கிட்டு அந்த மொழியில அவங்களுக்கு பயிற்சிகளை கொடுத்தாங்க. இதுதான் இப்படிதான் புத்த மதம் இப்ப வரைக்கும் கூட புத்தம் அப்படின்ற ஒரு மதத்திற்கு ஒரு மொழின்னு அந்த மொழியில தான் பேசுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி அந்த நாட்டோட லோக்கல் லாங்குவேஜை கத்துக்கிட்டு அந்த மொழியில தான் அவங்க பேசுவாங்க. சரிங்களா? அப்ப சாஸ்தா அப்படின்ற பேர் எங்க இருந்து மறி வந்துச்சுன்னா, நம்ம சங்க காலத்திலேயே சாத்தன் வழிபாடுன்னு குறிப்பிட்டிருக்காங்க, ஐயனார் வழிபாடு. சோ சாத்தன் அப்படின்ற பேர் மாதிரிதான் சாஸ்தா அப்படின்னு மாறிச்சு. இந்த சாஸ்தான்ற பேரை ஒரு பொது பேரை பயன்படுத்தினாங்க. ஆசிரியரை குறிப்பிடுறது கூட சாஸ்தா அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அதாவது புத்தர் அவர் வாழ்நாள் ஃபுல்லா என்ன சொல்றாரு, தன்னை கடவுள்னு அவர் எந்த இடத்துலயும் குறிப்பிடல. சோ அவரை எப்படி குறிப்பிட்டிருக்காங்க, ஒரு குருவாகவும் ஒரு ஆசிரியராகவும் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்க பேசக்கூடிய வழக்குல புத்தரை சாஸ்தான்னு குறிப்பிடுறாங்க. அதாவது இப்ப கேரளாக்குள்ள அவங்களோட மதத்தை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில். சரிங்களா? பரப்ப ஆரம்பிக்கும் பொழுது லோக்கல் லாங்குவேஜை கத்துக்கிட்டு அங்க ஆசிரியருக்கு என்ன பேர், பொதுவா மக்கள் என்ன பேசுறாங்க அந்த பொதுவான சொல்ல இருந்து எடுத்து புத்தர் என்ன சொல்றாங்க, அவரை சாஸ்தான்னு குறிப்பிடுறாங்க. சாஸ்தான்ற பெயரோட அர்த்தம் ஒரு வகையான அர்த்தம் என்ன, ஆசிரியர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ இன்னொரு வகையான அர்த்தம் பகவானியா சாஸ்தான் கூப்பிடுறோம் அப்படின்னா அந்த சாத்தன் அப்படின்ற பெயரோட விரிவாக்கம். அதோட தமிழோட உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா, தன்னோட கட்டளையின் பேரில் உலகை வழிநடத்துபவரே சாத்தான். சரிங்களா? அவர்தான் எல்லா கடவுளுக்கும் மேலான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இறை வழிபாட்டுல இப்படி ஒரு பொருள் இருக்கு. ஆனா இன்னொரு பொருள், உயர்ந்த பதவி வகிச்ச ஆசிரியரை குருவை சாஸ்தா, இறைவனுக்கு நிகரானவங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிடுற ஒரு வழக்கம் இருந்துச்சு. அந்த வழக்கத்தின் வெளிப்பாடுல தான் என்ன பண்ணாங்க, நம்மளோட புத்தரையும் சாஸ்தா அப்படின்ற பேர் வச்சு கிபி 3ஆம் நூற்றாண்டுல அழைக்க ஆரம்பிச்சாங்க. சோ இப்படிதான் மருவி வந்துச்சு. ஏன்னா இதுக்கான அடிப்படை கட்டமைப்புகள் என்னன்றது அவங்களோட மதத்திலே தெளிவா அவங்க குறிப்பிடுறாங்க. எப்பவுமே லோக்கல் லாங்குவேஜ்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரிதான் அவங்களோட ஸ்பீச்சஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்றது அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்ப இந்த லோக்கல் லாங்குவேஜ்ல ஒரு குருவை சாஸ்தான்னு குறிப்பிடும் பொழுது அவங்க சாஸ்தான்ற பேரை பயன்படுத்துறது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? அந்த ஒரு காரணத்தினாலதான் புத்தரை சாஸ்தா அப்படின்னு அழைச்சாங்க. குறிப்பா சொல்லணும்னா ரொம்ப காலத்தால் பிற்பட்ட கிபி 8ஆம் நூற்றாண்டு பகுதிகளில் வந்த நூல்கள்லாம் பார்க்கும்போது லோக சாஸ்தா அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருப்பாங்க, யார, புத்தரை. சரிங்களா? சோ அதுக்கான காரணம் உலகம் முழுவதும் ஒரு குருவாக அமர்ந்து ஞான உபதேசம் அளிச்சார், நிறைய இடங்கள் அளிச்சார் அப்படின்றதுக்காக லோக சாஸ்தா. லோகனா உலகம், சாஸ்தான ஆசிரியர். சோ இதுதான் அதோட பொருள். சரிங்களா? அப்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன சொல்ல முடியாது, இதுவும் அதுவும் கம்பேர் பண்ணணும். நான் முதல்ல இருந்தே சொல்ல விஷயம் தான். சரண கோஷத்துல சரணம்ன்ற வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தை இங்க குறிப்பிட்டிருக்கனால இதுவும் கம்பேர் பண்ணா அது தவறு. அதே மாதிரிதான் அதோட உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, அவங்க குறிப்பிடக்கூடிய அர்த்தம்
குரு, ஆசிரியர் அப்படின்ற மீனிங்ல குறிப்பிடுறாங்க. ஆனா நம்ம குறிப்பிடக்கூடிய அர்த்தம் என்ன? இறைவன், எல்லாத்துக்கும் மேற்பட்ட ஒரு பரம்பொருள் அப்படின்ற ஒரு மீனிங்ல நம்ம குறிப்பிடுறோம். அப்ப ரெண்டு மீனிங்குமே வேற வேற விஷயம், ஆனா ரெண்டுக்கும் ஒரு பொதுவான பெயர் இருக்கு. சோ உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீ எத்தனை அடி வளர்ந்துருக்கு அப்படின்றப்ப அடின்றது உயரத்தை குறிக்கும். சரிங்களா? எத்தனை அடி தாண்டுன அப்படின்னு கேட்கும்போது அடின்றது எவ்வளவு தாண்டின நீளத்தை குறிக்கும். இதே இது ஒரு பொண்ணு முதல்ல திருமணமாகி வீட்டுக்கு வரும்போது வலது அடியை எடுத்து வச்சு வா அப்படின்னு சொல்லுவாங்க. வலது அடின்னா வலது கால். அப்ப அடின்றது பாதத்தை குறிக்குது. அப்ப ஒரே ஒரு வார்த்தை தான் அடின்றது ஒரு இடத்துல நீளத்தை குறிக்குது, ஒரு இடத்துல உயரத்தை குறிக்கிறது, இன்னொரு இடத்துல பாதத்தை குறிக்குது. நம்ம உடலோட ஒரு உறுப்பான நம்மளோட பாதத்தை குறிக்குது. அப்படின்றப்ப அந்த சொல்லை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றதான் உள்ளார்ந்த பொருள் அமையும். சோ அதே மாதிரிதான் இவங்க சாஸ்தா அப்படின்னு குறிப்பிட்டதுக்கான நோக்கம், அவர் ஆசிரியர் குருன்றதுக்காக குறிப்பிடுறாங்க. சோ நம்மளோட கல்ச்சர்ல சாஸ்தான்னு குறிப்பிட்டதுக்கான காரணம், அவர் தான் ஒரு மிகப்பெரிய ஒப்பற்ற சக்தி. அவர் தான் மற்ற கடவுள்களுக்கு கட்டளையிடக்கூடிய ஒரு மாபெரும் சக்தின்றதுனால நம்ம சாஸ்தா அப்படின்னு நினைச்சோம். ஸோ இந்த பெயர் காரணத்தினால மட்டும் இதை ஒப்பிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒப்பிட முடியாது. ஸோ ஏழாவது விஷயம், இன்னும் ரொம்ப கியூரியஸான ஒரு விஷயம் என்னன்னா மகிஷி வதம். ஸோ மகிஷி சம்ஹாரத்தை பொறுத்தளவு பகவான் மகிஷி மேல ருத்ரதாண்டவம் ஆடி மகிஷின்ற அரக்கியோட தீய குணத்தை அழிச்சாரு. அழிச்சதுக்கு அப்புறமா லீலாவதி தயாரா காட்சி அளிக்கிறாங்க. ஸோ லீலாவதி தயாருக்கு பகவான் முக்தி அளிச்சு தன்னோட அருகிலே அவங்களுக்கு ஒரு ஆலயம் எழுப்ப சொல்லி மஞ்சள் மாத தாயார நம்ம இப்போ வரைக்கும் வணங்கிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப பகவான் ஐயப்பன் இதை செஞ்சாரு, அதாவது மன்னிப்பு அளிச்சிருக்கிறாரு, கருணை, அன்பு, முக்தி இது போன்ற விஷயங்களை வழங்கி இருக்கிறாரு. அந்த ஒரு காரணத்தினால புத்தரும் பகவான் ஐயப்பனும் ஈக்குவல் ஆயிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அப்ப நம்மளோட மற்ற கடவுள்களோட வழிமுறைகள், அவங்க என்ன செஞ்சாங்கன்ற அந்த முறைகள் நமக்கு தெரியாதனால கூட நமக்கு இந்த குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? சோ ஒண்ணு வேண்டாம், நம்மளோட பகவான் ஐயன் இருக்காருல்ல, அவரோட சகோதரர் நம்மளோட ஆணை முகத்தை, நம்மளோட விநாயக பெருமானை எடுத்துக்கலாம். விநாயக பெருமானோட வாகனம் மூஞ்சூர் வாகனம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மூஞ்சூரா இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பர்சன் யாரு தெரியுமா? கஜமுக சூரன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தான். அந்த அரக்கன் அழிக்கும் பொழுதுதான் அவனோட அரக்க குணத்தை மட்டும் அழிச்சு எல்லாரும் வணங்கக்கூடிய மூஞ்சூராக மாற்றி தன்னோட வாகனமாக இப்போ வரைக்கும் விநாயகர் பெருமான் வச்சிருக்கிறாரு. சோ இதே இது சூரபத்திரனோட கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சூரபத்திரன் யாரு? முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்ட ஒரு அரக்கன். அதாவது இறைவன் வதம் செஞ்சது அவங்களுக்குள்ள இருக்க தீமையை தவிர அவங்கள கிடையாது. சோ அப்ப மயில் நம்ம முருகப்பெருமான் என்ன செய்யறாரு? சூரபத்திரனை 2 பகுதிகளா பிரிச்சுறாரு. சரிங்களா? பிரிச்சு அவரோட சேவர் கொடியாகவும் மயிலாகவும் அவர் வச்சிருக்கிறாரு. முருகப்பெருமானோட வாகனமா இருக்கக்கூடிய மயிலும் யாரு? சூரபத்திரன் அப்படின்ற அரக்கன் அப்படின்றதான் நம்மளோட வரலாறு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நம்ம சிவபெருமானா இருக்கட்டும், விஷ்ணு பரமாத்மா இருக்கட்டும், நம்மளோட பத்திரகாளிக்கு என்னது சிங்க வாகனம் இருக்கு பாத்தீங்களா? அவங்களோட வரலாறுலாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. அப்ப என்ன, பொதுவாவே கடவுளுக்குள்ள அடிப்படையான தன்மை என்ன? கடவுள் தீயவர்களை அழிப்பவர்கள் அல்ல, தீயவர்களிடம் உள்ள தீமையை அழிப்பவர்கள். சோ அப்ப அவர்களின் வழிவந்த பகவானா பார்க்கப்படுற ஐயப்பன் இதை செஞ்சதை நம்ம என்ன பண்ண முடியாது? ஓகே, இவர் மட்டும் தான் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அப்ப நான் முதல்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் அடிப்படை கட்டமைப்பு. இறைவன் அப்படின்னா இறைவனுக்குள்ள அடிப்படை தன்மையே இது. இந்த அடிப்படை தன்மையை மட்டும் பொருத்தி பார்க்க முடியாது, அது தவறு. சோ அப்ப நம்மளோட ஐயன் மட்டும் இல்ல, அவரோட தந்தையாராகட்டும், தாயாராகட்டும், அவரோட சகோதரர்களாகட்டும், எல்லாருமே பொதுவான எல்லா கடவுளுமே எப்பவுமே என்ன பண்ணல? தீயவர்களை அழிக்கல, அவரோட தீமையை மட்டும் அழிச்சிட்டு அவர்களை வணங்கக்கூடியவர்களாகவும் பூஜிக்கக்கூடியவர்களாக தான் இப்ப வரைக்கும் வச்சிருக்கிறாங்க இப்ப. சரிங்களா? நல்லது. சோ அப்ப இந்த ஒரு விஷயத்தினால என்ன பண்ண முடியாது? சோ இந்த மகிழ்ச்சியை பகவான் மன்னிச்சதுனால புத்தரும் ஐயனும் ஒண்ணுன்னு சொன்னா அந்த விஷயத்த நம்ம ஏத்துக்க முடியாது. ஸோ அவங்களோட 8வது கூற்று என்ன? கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய புத்த ஆலயங்கள் நம்மளோட ஹிந்து ஆலயங்களாக மாற்றப்பட்டுச்சு. கன்வெர்ட் ஆச்சுன்னு, எப்படி கன்வெர்ட் ஆச்சுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்க ஹிந்து மதத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? சனாதனத்தை உருவாக்கி நிறைய மதங்களை இணைச்சுதான் ஹிந்து மதத்தை உருவாக்குனாங்க. அப்ப புத்தத்தை ஹிந்துக்குள்ள கொண்டு வந்துடலாம், ஹிந்துவிஸ்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு புத்தர் என்ன செஞ்சுட்டாங்க? விஷ்ணு பரமாத்மாவோட 9வது அவதாரம் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா 7வது அவதாரம் ராம அவதாரம், 8வது பலராமர் அவதாரம், 9 கிருஷ்ணர் அவதாரம், 10வது கல்கி அவதாரம், இப்படி இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்ததை அவர் என்ன பண்ணிட்டாங்க? பலராமர் எடுத்துட்டு 7வது ராமர், 8வது கிருஷ்ணர், 9வது புத்தர், விஷ்ணு பரமாத்மாவோட 9வது அவதாரம் புத்தர், 10வது கல்கி அவதாரம் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நிறைய பேர் ஏத்துக்கல. இப்ப வரைக்குமே நீங்க யார்கிட்ட வேணா ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்றதுக்கு யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, புத்தர் விஷ்ணுவோட 9வது அவதாரமான்னு கேட்டா அப்படியா அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர யாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க கூட செய்யாது. அதாவது அது உருவான காலத்திலேயே இது பெரும்பாலானவங்க இந்த விஷயத்த ஏத்துக்கல.
ஏன்னா கிருஷ்ண அவதாரத்தும் 10 அவதாரத்துக்கும் நிறைய ஆதாரங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. யாரோ ஒருத்தர் திரும்ப உள்ள செலுத்துறதுனால அதை ஏத்துக்கிட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனா அப்படி பண்ண விஷயம் தப்பு தான். நம்ம அதை சரி, அது பண்ணது சரிதான் நம்ம சொல்லல. ஏன்னா அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு மதமா இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும். இருக்கும்போது காலத்தின் மாறுதல்களால இந்த விஷயத்தை உருவாக்குறது, புத்த துறவிகள் இருந்து அவங்க புனிதமான ஆலயங்களை ஹிந்துவிசம், அதாவது ஹிந்து மதத்தை உள்ள கொண்டு அவங்களோட கல்ச்சரை மாத்தி நம்மளோட கல்ச்சர் உள்ள வைக்கின்றது கண்டிப்பான முறையில தவறானதுதான். ஆனா மன்னர்களோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஒரு மன்னர் எந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டாரோ மக்கள்லாம் ஏத்துக்கணும்னு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. நிறைய பேர் இதுல கொலை செய்யப்பட்டார்கள். இதுதான் நம்மளோட மன்னர் ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய தவறான விஷயங்கள். சரிங்களா? அது எதையுமே நம்ம இல்லைன்னு சொல்லல, அப்படி நடந்ததுதான். ஸோ இல்ல இன்னும் நீங்க ரொம்ப டீப்பா சபரிமலையை ஒட்டி நீங்க போக போக, அதாவது 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 8ஆம் நூற்றாண்டு, கிபி சொல்றேன், கிபி 3ல இருந்து 8 வரைக்கும் கேரளா ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல புத்திசம், அதாவது புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்கள மாற்றப்பட்டாங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பெரும்பாலானவங்க மாற்றப்பட்டாங்கன்னா சிறுபான்மை, இந்த பெரும்பான்மைன்ற வார்த்தையை சொல்லும் பொழுதே சிறுபான்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கதானே செய்யுது. அப்ப கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நான் முன்னாடி சொன்ன மாதிரியே மலைவாழ் மக்கள் சார்ந்த விஷயம் இது. ஏன்னா நம்மளோட தெய்வமே மலைவாழ் மக்களுக்கான ஒரு தெய்வம் தான் பகவான் ஐயப்பர். ஸோ அப்ப அங்க அந்த வழிபாடு இருந்தது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு டெம்பிள் எடுத்து நம்ம பேசல, மலைவாழ் மக்களுக்கான மலைவாழ் தெய்வமா இருந்த ஒரு தெய்வத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப என்ன வேணா நடந்திருந்தாலும், காலத்தால் என்ன மாறுதல் ஆயிருந்தா கூட அந்த இடம் எந்த விதமான மாறுதலுக்கும் உள்ளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது இன்னும் டீப்பா போய் ஆராய்ஞ்சு சபரிமலை சுத்தியுள்ள ஏதாவது ஒரு இடத்துல புத்தர் சார்ந்து கல்வெட்டுகளோ இல்லைன்னா ஏதாவது எச்சங்களோ இல்ல ஏதாவது ஸ்தூபிகளோ இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. இப்ப வரைக்கும் அதுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆனா கேரளாவில் உள்ள மற்ற பகுதிகள், கோழிக்கூடா இருக்கட்டும், பாலக்காடா இருக்கட்டும், இது போன்ற பகுதிகளில் புத்தரோட திருவுருவம் எடுத்திருக்கிறாங்க, கல்வெட்டுகள் எடுத்திருக்கிறாங்க, ஸ்தூபிகள்னு சொல்லக்கூடிய அந்த புனிதமான இடங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுக்கான எந்த விதமான அடையாளமே சபரிமலை சுத்தி இருக்கக்கூடிய பெருவழி பாதையிலையோ இல்ல புனிதமான திருத்தலத்தை சார்ந்த எந்த இடத்துலயுமே இப்ப வரைக்கும் எடுக்கல. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எந்த விதமான டைரக்ட் ஆதாரமும் கிடையாது. 3 to 8 வரைக்கும் அவங்க புத்த மதத்தை ஃபாலோ பண்ணது, நிறைய பேர் ஃபாலோ பண்ணது உண்மைதான். நிறைய பேர்னு சொல்லும் போதே சிறுபான்மையினர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மளோட தெய்வமே மலைவாழ் தெய்வமா இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றதான் உண்மையான ஆதாரமா எதுவுமே கிடைக்கல. சரிங்களா? ஸோ அப்ப இதுதான் யதார்த்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்ப அங்க நடந்த நிகழ்வு, 8ஆம் நூற்றாண்டில் நடந்த மத மாற்றம், நம்ம அவங்களோட கோயில்கள்லாம் டேக் ஓவர் பண்ணதெல்லாம் நம்ம சரியான்னு கேட்டீங்கன்னா தப்பு தான். நம்ம அதை சரின்னே சொல்ல வரல. ஆனா சபரிமலையில இப்ப நடந்ததுக்கான ஆதாரமும் கிடையாது, டைரக்டா அதை பண்றதுக்கான நோக்கமும் இல்லை. ஏன்னா மலைவாழ் மக்களை அவங்க கன்வெர்ட் பண்ணி என்ன செய்ய போறாங்க? மலைவாழ் மக்கள் அவங்களோட அரசாட்சிக்குள்ளே வரமாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா மன்னர்கள் காலத்துல இருந்த மலைவாழ் மக்களோட வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தா மன்னர்களோட எந்த சட்டத்திட்டமும் அவங்களுக்கு செல்லாது. இதை நீங்க எவ்வளவோ பெரிய ஹிஸ்டரி எடுத்து படிச்சாலும் சரி, இதுதான் உண்மை. சரிங்களா? தப்பா ஒரு மலைவாழ் தெய்வமா இருந்த ஒரு பகவான போய் அவங்க மாத்தி இது மாதிரி பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா பண்ணல. அதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. சரிங்களா? அவங்க சொல்லக்கூடிய 9வது கூற்று, மேற்கு தொடர்ச்சி முழுவதுமா நிறைய புத்தர்கள், புத்த துறவிகள் அவங்க துறவு வாழ்க்கை பூண்டு இருந்தாங்க. ஸோ அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையில தானே சபரிமலை இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அது கண்டிப்பா புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இதே மேற்கு தொடர்ச்சி மலையில தான் நம்மளோட புனிதமான சிவாலயங்களும் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா வெள்ளையங்கிரி, சதுரகிரி, நம்ம தவம்பட்ட நாயகி டெம்பிள் எல்லாமே அடங்குது. சரிங்களா? ஸோ அப்ப இது எல்லாமே ஒரே மதம் தான் சொன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும். சரிங்களா? ஏன்னா அது ஒரு சரியான ஒரு முறையான ஒரு பேச்சு கிடையாது. ஏன்னா அது மட்டும் இல்லாம இல்ல நீங்க குறிப்பிட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் திரும்ப திரும்ப ரிமைண்டர் பண்றது, புத்தரோட வரலாறு எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். புத்தர் துறவு போடுறதுக்கு முன்னாடியே நிறைய துறவிகள் இருந்திருக்கிறாங்க, சித்தர்கள் இருந்திருக்காங்க, முனிகள், ரிஷிகள் இருந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துதான் அவர் தன்னோட துறவர வாழ்க்கையை துவங்கியிருக்காரு. ஸோ அப்ப அவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க? ஸோ அப்ப இது ஒரு முறையற்ற ஒரு விவாதம் தான். சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இப்ப வரைக்குமே நம்மளோட சித்தர் பெருமக்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இவங்களும் அதே மாதிரி அமைதியை தேடி மலைக்கு போயிருக்கலாம். அந்த ஒரு காரணத்தினால மட்டும் சபரிமலை
புத்தர் கோயில இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது முற்றிலுமாக ஒரு தவறான ஒரு விவாதம் தான். தென் 10வது கூற்று, இதான் இன்னும் ரொம்ப முக்கியமான கூற்று. பரம புத்தர் அப்படின்ற புத்தரோட வழிபாட்டு முறை இப்பவும் இருக்கு. அவரை எப்படி வழிபடுறாங்கன்னா ஞானப்பட்டம் கட்டி அமர்ந்த மாதிரி தான் வழிபடுறாங்க. அவரோட வரலாறு எடுத்து படிக்கும் பொழுது என்ன புரிய வருதுன்னா, கிபி 11ஆம் நூற்றாண்டு தான் பரம புத்தர் அப்படின்றவர் பிறந்தார். குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர் வரலாறுல நிறைய குறிப்புகள் இருக்கு. என்னன்னா கேரளாவை சேர்ந்த ஏதோ ஒரு பகுதியில தான் பிறந்ததா குறிப்பிடுறாங்க. அவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 11ஆம் நூற்றாண்டுல கேரளா எங்க இருந்துச்சு அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா 1956 மொழிவாரியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் கேரளான்ற விஷயம், கேரளான்ற ஒரு பகுதி உருவாச்சு. ஸோ அப்பா அவர் கேரளாவை சேர்ந்தவர் அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு மேபி சம் ரீசன் சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம போக விரும்பல, சரிங்களா. அவரோட காலம் வந்து கிபி 11ஆம் நூற்றாண்டு, சரிங்களா. நம்ம பகவானோட காலம் 5000 ஆண்டுகளுக்கு முன். அப்ப அவர் கிமு 2000, சரிங்களா. கிமு 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இருக்கக்கூடிய ஒரு புனிதமான திருத்தலமாக நம்ம திருத்தலத்தை கருதுறோம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்மளோட பரம சித்தர், அதாவது பரம புத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட குருவாக யார சொல்றாருன்னா அவரோட குருவோட பேரு ஆரியன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதே 11ஆம் நூற்றாண்டு தான் நம்மளோட பகவான் ஆரியவர்மன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இருந்தாரு. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆரியவர்மனை தான் அவரோட குருவா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புத்தருக்கு அப்புறம் வரக்கூடிய புத்தர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் எப்படின்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு ரிலீஜன்ல இருப்பாங்க. அந்த ரிலீஜன்ல யாரையாவது குருவை ஏத்துக்கிட்டு ஞானம் அடைந்த பிறகு புத்த மதத்தை பரப்ப ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அது சிம்பிளா இருக்கு, உண்மைத்தன்மை புரிஞ்ச பிறகு பரப்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படிதான் என்னன்னா, ஆரியவர்மன் நம் பகவான் ஐயப்பனோட இன்னொரு அவதாரம் இருக்குல்ல, ஆரியன். ஸோ அவரை தான் பரம புத்தர் தன்னோட குரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாரு. ஸோ அப்ப நம்ம ஆரியவர்மன் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பந்தல அரச குடும்பம் கட்டமைக்கப்பட்டது எப்ப, கிபி 904, அதாவது 10ஆம் நூற்றாண்டு. 10ஆம் நூற்றாண்டோட துவக்கத்துல இருந்த பந்தல அரச குடும்பம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட குலதெய்வமே ஐயப்பன் சொல்றாங்க. அப்ப ஆல்ரெடி எங்க ஐயப்பனோட வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. 10ஆம் நூற்றாண்டுலயே நடந்துட்டு இருக்கிறதுக்கான சான்று, வாழும் சான்று இப்பவும் நம்ம கிட்ட இருக்கு. அவங்களோட குறிப்புகளா இருக்கட்டும், அவங்களோட கல்வெட்டுகளா இருக்கட்டும், எல்லாமே இப்பவும் இருக்கு. ஸோ அப்ப எக்ஸிஸ்டிங் ஸ்டேஜ்ல இருந்தக்கூடிய ஒரு பகவானை இப்ப என்ன சொல்றாங்க, 11ஆம் நூற்றாண்டுல பிறந்த ஒருத்தர், அவரோட உருவத்தை அவங்க வச்சு வழிபடுறாங்க. ஸோ அந்த வழிபாடு அவர் வந்து ஞானப்பட்டம் கட்டி அமர்ந்திருக்கனால அதை இதையும் கம்பேர் பண்றாங்க. அப்ப ரியாலிட்டி என்ன, இப்ப அறிந்த வரைக்கும் உள்ள வரலாறுலயே காலத்துல 100 வருஷம் கேப் இருக்கு, சரிங்களா. அப்ப அதை இதையும் கம்பேர் பண்றது முற்றிலுமா தவறு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, புத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவரோட அடிப்படை போதனையே இறைவனை வெளியில தேடாதீங்க, உங்களுக்குள்ள தேடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவரோட உருவ வழிபாட்டை முற்றிலுமா எதிர்த்தாரு. ஏதோ ஒரு உருவத்தை காட்டி இவர் தான் இறைவன், இவர் உங்களுக்கு எல்லாம் வாரி வழங்குவான்னு சொன்னீங்கன்னா அவரை நம்பாதீங்கன்றத அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஸோ அப்ப இப்போ இவங்க பண்ணக்கூடிய உருவ வழிபாடு அப்படின்றது அவங்களோட விருப்பம் சார்ந்தது, நம்ம அதை வந்து தவறு சொல்லலாம். ஆனா அடிப்படை கோட்பாடே உருவ வழிபாடு தப்புன்னு சொல்றவர் தான் புத்தர். புத்தரோட மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அவங்க உருவ வழிபாடு பண்றாங்க, சரி. ஆனா பரம புத்தரையும் நம்மளோட பகவானையும் கம்பேர் பண்றது காலத்தாலும் ஒத்து போகல. அது மட்டும் இல்லாம அவர் காலத்தால் பிற்பட்டவர். இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ரியல் லைஃப் சான்றே 10ஆம் நூற்றாண்டிலே வழிபட்டதற்கான ஆதாரங்கள் இருக்கும் பொழுது பகவான் ஐயப்பன் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் காட்சி கொடுப்பாரு. அதாவது அவர் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு இடத்துல வேற வேற உருவத்துல காட்சி அளிக்கல, எப்பவுமே அவர் யோகப்பட்டம் தரித்து அமர்ந்த நிலையில தான் இருக்கிறாரு. ஸோ அப்ப காலத்தால் பிற்பட்டு அவங்க ஒரு உருவத்தை உருவாக்குறாங்க, பரம புத்தருக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஞானப்பட்டம் கட்டி அமர்ந்திருக்கிறதையும் காலத்தால் பிற்பட்ட ஒரு விஷயத்தையும் காலத்தால் முற்பட்ட ஒரு விஷயத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் இங்க பிரச்சனையே வருது. அப்போ பரம புத்தர் மாதிரி தான் ஐயப்பன் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஐயப்பனோட திருவுருவத்தை ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு கூட பரமபுத்தரை அவங்க உருவாக்கியிருக்கலாம். பரமபுத்தரை தவிர வேற எந்த இடத்துலயுமே புத்தர் ஆலயங்கள் இருக்கக்கூடிய புத்தர் அந்த மாதிரி யோகப்பட்டம் அமர்ந்து காட்சியளிக்க மாட்டார். நீங்க வேற எந்த ஸ்டேட்ல வேணா எடுத்து பாருங்க, எந்த கண்ட்ரில வேணா எடுத்து பாருங்க, புத்தருக்கு நார்மலா இயல்பா அவர் பத்மாசனத்துல அமர்ந்திருந்த மாதிரியான ஒரு தோற்றம் மட்டும்தான் இருக்கு. சின்முத்திரை வச்சிருப்பாரு. ஆனா பரமபுத்தர் வந்து என்டையர்லி கொஞ்சம் வித்தியாசமா ஞானப்பட்டம் கட்டி அமர்ந்த நிலையில வழிபடுறாங்க. இது அவங்களோட விருப்பம் சார்ந்தது. ஆனா அதை இதையும் கம்பேர் பண்றது முற்றிலுமா தவறு அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த நேரத்துல புரிஞ்சிருக்கும், அவங்க சொன்ன அந்த 10 கூற்றுகளுமே எதனால தவறு அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கு, சரிங்களா. இப்ப இனிமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த வாதங்களே முன்வைக்கலாம். இது யாராலும் உடைக்க முடியாத ஒரு வாதமா தான் இருக்கும். இதுல இன்னும் சில கூடுதலான விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. அதாவது நம்மளோட பெருவெளிப்பாதை பாரம்பரியம்னு ஒரு பாரம்பரியம் இருக்குல்லையப்பா, நம்ம சபரிமலைக்கு வர்றதுக்கான வர்ற பாதையே வந்து பாத்தீங்கன்னா புனிதமான பாதை, எப்பவுமே ஆதி காலத்துல இருந்து உள்ள பாதை பெருவழிப்பாதை தான். இந்த பெருவழிப்பாதையில இருக்கக்கூடிய ஊர்களின் பெயர்கள் இப்ப வரைக்குமே அங்க நடந்த பகவானோட
வதத்தை தான் நினைவுபடுத்துறதா இருக்கு. இப்ப எரிமேலி, எரிமேலிக்கான பேர் காரணம் என்ன? எருமை கொல்லி எரிமேலி, இந்த பகுதிக்கு மேலதான் மகிழ்ச்சி வதம் நடைபெற்றது அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக அந்த பகுதியில இருந்த மக்கள் தன்னோட ஊர் பேரையே எருமை கொல்லி எருமேலி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அது உள்ள தாண்டி போகும்போது காளை கெட்டிக்கான பேர் காரணம் என்ன? பகவான் ருத்ரதாண்டவம் ஆடி மகிழ்ச்சியை வதம் செய்யறத பாக்குறதுக்காக வந்த சிவன் பார்வதி தன்னோட நந்தி பகவானை கட்டி வைத்த இடம் காளை கெட்டி. சோ அப்படி சபரிமலைன்றது அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டும் கிடையாது, சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே நம்ம பெருவழிப்பாதையில போகக்கூடிய எல்லா இதுக்கும் உள்ளார்ந்த அர்த்தத்தை யோசிக்கும் பொழுது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெயர் காரணமாகட்டும், தென் அது சார்ந்த வழிபாட்டு முறைகளாகட்டும், இது எதுக்கும் புத்த மதத்துக்கும் தொடர்பே கிடையாது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே எந்த விதமான ப்ராப்பர் எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடையாது, எந்த விதமான கல்வெட்டுகள் எடுக்கல. அது மட்டும் இல்லாம இப்ப எரிமேலிக்கான பேர் காரணம் புத்த மதத்துல இருக்கான்னு கேட்டா கிடையாது, காளை கட்டிக்கான பேர் காரணம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. நம்ம அழுதை நதியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே எரிமேலியில இருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லா பெருவழிப்பாதையில எந்த இடத்துல எந்த பேரை கேட்டாலும் அது ஃபுல்லுமே மகிழ்ச்சி வதத்தோடையும் நம்மளோட ஆரியவர்மன் அவதாரத்தோடையும் தொடர்புடையதா மட்டும்தான் இருக்கும். சபரிமலைன்னு சொல்றோம்ல, இப்ப சபரிமலைக்கு சபரிமலைன்னு பேர் வர்றதுக்கான காரணமே சபரி பாட்டி அங்க உளவாரப்பணி செஞ்சுட்டு இருந்தாங்க, பகவானை பாக்குறதுக்காக பல 100 வருடங்கள் அங்க தவம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு பக்தை நினைவாதான் சபரிமலை என்ற பேர் உருவாயிருக்கு. தென் நம்ம போற இடத்துல நீலிமலை ஆகட்டும், அப்பாச்சி மேர் ஆகட்டும் சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே ஒரு பாரம்பரியமான ஒரு வரலாறு, அதாவது ஒரு காரண பெயர்கள் இது எல்லாமே, சரிங்களா? ஒரு காரணத்தோடு உருவாக்கப்பட்ட காரண பெயர்கள். அப்ப இந்த கல்ச்சரை திடீர்னு ஏதோ ஒண்ணு உள்ள கொண்டு வந்து ஏதோ ஒரு விஷயத்த கருத்தை மட்டும் முன்னாடி உள்ள வச்சு நம்ம அழிச்சிட முடியும்னு கேட்டா அழிச்சிட முடியாது. ஏன்னா அப்படி காலத்தால் மருவிய ஒரு வரலாறு இருந்தா அந்த மருவிய விஷயங்கள்னா இந்த பேர் காரணத்துக்கே ஒரு ரீசன் சொல்லியிருக்கணும். இதை வந்து இப்படி கூறுறதுக்கு இந்த காரணம், இதை வந்து இப்படி கூறுறதுக்கு இந்த காரணம் ரீசன் சொல்லியிருக்கோம்னா நமக்கு நம்மளோட வரலாறு ரொம்ப தொன்மையான வரலாறு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் அர்த்தம் இருக்கு, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் தெரியாதனாலதான் இந்த மாதிரி யாரோ சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கேட்டுட்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ நம்ம புலம்புறதுக்கான காரணம். இந்த அடிப்படை கோட்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்கு பகவான். என்னன்னா, அதாவது புத்தர் செஞ்ச விஷயத்துல நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு மட்டும் சொல்றேன். என்னன்னா, புத்தர் தன்னோட 29வது வயதுல தன்னோட உள்ளார்ந்த துறவற வாழ்க்கைக்கு போறதுக்காக தன்னோட மனைவி, குழந்தை, தன்னோட தந்தைகிட்ட எதுவுமே சொல்லாம இரவோடு இரவாக போயிட்டார். இந்த நிகழ்வையும் நம்மளோட மகிழ்ச்சி வதத்துல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நிகழ்வையும் நான் கம்பேர் பண்ண விரும்புறேன். அதாவது மகிழ்ச்சி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தத்தர் லீலாவதி தாயார் பூமியில தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அவதரிக்கிறாங்க, சரிங்களா? தத்தருக்கு ஒரு பேர்ல என்ன தோணுச்சு, நான் வந்து முக்தி நிலைக்கு போகணும், இந்த இல்லற வாழ்க்கைன்றது நிரந்தரம் இல்லாத பற்றற்ற வாழ்க்கையை நான் இங்கிருந்து விடைபெற விரும்புறேன்னு சொல்லும்போது லீலாவதி தாயார் அதை ஒத்துக்கல. அதாவது புத்தர் சொல்லாம போயிட்டாரு, ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குன்னா தத்தருக்கும் லீலாவதிக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. சோ அப்ப என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வாக்குவாதம் முத்தி 2 பேருமே தன்னோட கொள்கைகளை விட்டு கொடுக்குறாப்புல இல்ல. தத்தர் என்ன சொல்றாரு, நான் துறவரம் போறேன்னு சொல்றாங்க. லீலாவதி தாயார் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கும் குழந்தைகள்லாம் உண்டு, ஸோ குழந்தைங்க இருக்கு, நான் இருக்கிற, இன்னும் கொஞ்ச நாள் இல்லற வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றாங்க. ஸோ 2 பேரும் வாக்குவாதம் முத்தி தத்தர் லீலாவதிக்கு தாயாருக்கு ஒரு சாபம் வர்றாரு, நான் இவ்வளவு சொல்றேன், நீ இன்னும் இல்லற பற்றோட இருக்கிறியா, அப்ப நீ அடுத்த பிறவியில மகிழ்ச்சி அப்படின்னு அரக்கியா பிறப்பன்னு சொல்லிடுறாரு. லீலாவதி தாயார் என்ன சொல்றாங்க, நான் இவ்வளவு சொல்றேன், நீ என்னோட பேச்சை மீறி தானே போற, அப்ப நீ மகிஷன் அப்படின்ற அரக்கனா பிறப்பன்னு சாபம் வர்றாங்க. இப்போ இதுக்கப்புறம் என்னன்னா அவங்க சாபம் மாத்தி மாத்தி விட்டுட்டு நம்மளோட தத்தர் என்ன பண்றாரு, முக்தியை நோக்கி போயிடுறாரு. முக்தியை நோக்கி போன தத்தரை இறைவன் முழுமையை ஏத்துக்கிட்டாரான்னு கேட்டீங்கன்னா அந்த வரலாறு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாருங்க உங்களுக்கு புரிய வரும். என்னன்னா, மகிழ்ச்சி அப்படின்ற அரக்கி பிறக்கும் பொழுதே மகிஷன் அப்படின்ற அரக்கனும் பிறக்கிறான், சரிங்களா? அப்ப இறைவன் என்ன பண்ணல, நீ குடும்பம் குழந்தையெல்லாம் விட்டுட்டு வந்துட்ட, அப்படின்னாலும் என்ன நோக்கி தானே வரேன், நான் உன்னை ஏத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இறைவன் சொல்லல. மகிஷன் அப்படின்ற அரக்கனா பிறக்க வச்சு மகிஷனும் மகிழ்ச்சியும் அரக்கன் அரக்கிகளாக திருமணம் செஞ்சு அவங்களுக்கும் குழந்தை பிறக்குது. மகிழ்ச்சியோட இறுதி காலம் அப்படின்ற ஒரு டே வரும் பாத்தீங்களா, அந்த டேல தான் பகவான் வந்து மகிழ்ச்சியை அளிக்கிறாரு. ஸோ அப்போ மகிஷனுக்கும் டைரக்டா என்ன கிடைக்குது, முக்தி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரிதான் இந்த ஸ்டோரியோட ஃப்ளோட் அடிப்படையே இருக்கும், சரிங்களா? அப்ப இது மூலமா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன, அதாவது புத்த மதத்தோட அவங்களோட அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா இந்த விஷயம் வந்து புத்தரை பாதிச்சதாகவும் புத்தரோட முக்தி நிலைக்கு இது ஒரு தடையா இருந்ததாகவும் எந்த குறிப்புகளும் இல்லை. புத்தர் வந்து நல்லபடியா முக்தி நிலையை அடைஞ்சார் அப்படின்ற மாதிரிதான் குறிப்பு இருக்கு. ஆனா நம்மளோட வரலாறு என்ன சொல்லுது, நீ உன்னோட மனைவியும் குழந்தையும் விட்டுட்டு போயிட்டு நீ என்ன இறைவனை தேடி வந்தாலும் இறைவனாகிய நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன்னோட மனைவியோட இல்லற வாழ்க்கை பற்ற அகற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு, இன்னொரு ஜென்மம் நீ கண்டிப்பா எடுத்து அதை அகற்றி நீயும் உன் மனைவியும் சேர்ந்து வாங்கன்னு சொன்னாரு, சரிங்களா? அது மட்டும் இல்லாம மகிழ்ச்சியான இப்போ வரைக்கும் நம்ம வணங்கல, ஆனா மகிழ்ச்சியா வணங்குறோம்,
சரிங்களா? ஸோ அப்ப இது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஐயனோட விரத முறைகள் அவங்களோட வரலாறோட அடிப்படையை பார்த்தோம்னா அடிப்படையே மாறி இருக்கு. ஏன்னா புத்த மதத்தை பொறுத்தளவு அவங்களோட கல்ச்சர்ல தன்னோட மனைவி குழந்தைகளோட வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு சுயமா சிந்திச்சு முடிவெடுத்து துறவு வாழ்க்கை போனா போகலாம். இல்ல யாரும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லல, இது தப்புன்னு சொல்லல. ஏன்னா புத்தரே அதான் பண்ணியிருக்கிறாரு. ஆனா நம்மளோட கல்ச்சர் நம்ம ஃபாலோ பண்றதை பொறுத்தளவு இந்த மாதிரி செஞ்சோம்னா இறைவன் உன்னை ஏத்துக்க மாட்டார் அப்படின்றதான் அடிப்படை கோட்பாடு. அப்ப இங்க அடிப்படையிலேயே முரண் இருக்கு. அடிப்படை கோட்பாடுகள்ல நிறைய ஒற்றுமை இருந்தா கூட நம்ம சிந்திக்கலாம், ஓகே இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லி. ஆனா அடிப்படையிலேயே முரண் இருக்கு. ஸோ இந்த அடிப்படையான முரண்களை வச்சுக்கிட்டு எந்த விதமான வரலாற்று பின்புலமும் இல்லாம, எந்த விதமான இப்ப வரைக்கும் கிடைச்ச சான்றுகளையும் எந்த விதமான சான்றுகளும் இல்லாம ஒரு விஷயத்த முன்வைக்கிறது கண்டிப்பா எப்பவுமே தவறான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ பதிவை இவ்வளவு டீட்டெயில்டா நம்ம நிறைய விஷயங்களை உள்ள சொன்னதுக்கான முக்கியமான காரணமே என்ன, நம்ம தலைமுறையில நம்ம கத்துக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு உரமா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த தலைமுறை நல்லா வளர்ந்து செழிச்சு வளரணும்னா முதல்ல நமக்கு தெளிவு தெரியணும். நம்மளோட குழந்தைங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த தெளிவை கடத்தினா மட்டும்தான் அடுத்த தலைமுறை வளமான தலைமுறையா மாறும். நம்மளோட வரலாறு என்னன்னு நமக்கு தெரியலன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இது மாதிரிதான் இன்னும் நிறைய பேர் வரலாம். இப்ப அவங்க புத்திசத்தை உள்ள திணிக்கிறாங்க. தென் இதே மாதிரிதான் ஒரு மதம் உருவாகும் போது இன்னொரு மதம் ஒரு மதத்தை அழிச்சுதான் உருவாயிருக்கு. அப்ப சமணர்கள் இல்ல சபரிமலை கோயில் சமணர்கள் கோயில் அப்படின்னு சொல்லி அவங்க விவாதம் வைப்பாங்க. அப்ப உங்களோட வரலாறு உங்களுக்கு தெரியலையா? இது மாதிரி வர்றவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அவங்களோட கருத்துக்களை உள்ள திணிப்பாங்க. ஸோ இந்த கருத்துக்கள்ல ஒரு தெளிவடையாம நம்மளும் தெளிவடையாம சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் குழப்பி கடைசி வரைக்கும் இறைவனை உணர்ற புனிதமான பாதையில நம்மளால போக முடியாம போயிடும். ஸோ தயவு செய்து என்ன செய்யாதீங்க, இது போன்ற குழப்பத்திற்கு உள்ளாகாதீங்க. உள்ளாகிறது தப்பு இல்லை, அதுல தெளிவடையாம இருக்கிறது தான் தப்பு. சரிங்களா? அப்ப நம்மளோட வரலாறு என்னன்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சுதுன்னா இது போன்ற அந்நிய கருத்துக்களை வச்சு நம்ம குழம்ப மாட்டோம். சரிங்களா? ஸோ அப்ப உங்களுக்கு டீட்டெயில்டா இல்ல ஒரு விளக்கம் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் பகவான். இதை தாண்டி வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா நிதானமா தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேற எதுவும் அவங்களோட கூற்றுகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, அதையுமே நம்ம கிளியர் பண்ணிடலாம் எப்ப. சரிங்களா? ஸோ நம்ம எப்பவுமே இன்னொரு மதத்திற்கு எதிரெல்லாம் கிடையாது. ஆனா நம்மளோட வரலாறு நமக்கு முக்கியம். சரிங்களா? நம்மளோட வரலாறு தெரியாத அடுத்த தலைமுறை எப்படி தாய் தகப்பு யாருன்னு தெரியாத குழந்தை மாதிரி. ஸோ அப்ப அவங்களுக்கு காலம் ஃபுல்லுமே ஒரு அவச்சொல்லுதான் நிகழும். அவங்களால தெளிவான சிந்தனை எப்பவும் எடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு பெரிய முயற்சி. சரி, நல்லது. இப்போ உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி ஒரு நல்ல வீடியோ பதிவுகள், ஒரு ஆராய்ச்சி வீடியோ பதிவுகளை சந்திக்கலாம். இந்த வீடியோ பதிவுல சொன்ன சில முக்கியமான விஷயங்களா இருக்கும்ல, அதாவது பகவானோட அமர்வு முறை குறித்து நம்ம டீட்டெயிலா ஒரு வீடியோ பதிவு போட போறோம். அதே மாதிரி பெருவழி பாதையில நம்ம ஃபாலோ பண்றக்கூடிய மரபுகள் அப்படின்றது குறித்து நம்ம டீட்டெயிலா வீடியோ பதிவு போட போறோம். இன்க்ளூடிங் சரண கோஷம் இருக்குல்ல எப்ப, அது குறித்துமே டீட்டெயில்டா ஒரு வீடியோ பதிவு. இதெல்லாம் அடுத்தடுத்த ரிசர்ச் வீடியோவா வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாத்தையுமே தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நம்ம பாரம்பரியம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால தெளிவான வளமான தலைமுறையை உருவாக்க முடியும். சரி, நல்லது பகவானே. இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான். நல்லதே நடக்கட்டும் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. பாத நமஸ்காரம்.